நண்பர்களே, கிரியேட்டிவ் ஃபோரம் என்கிற அமைப்பு 1960 தொடங்கப்பட்டு தொடர்ந்து இயங்கி வருகிறது. ஆனால் இந்த தகவல் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா, நாங்கள் ஓவியம், சிற்பம், அச்சுப்பதிவு கலை, கிராஃபிக் ஆர்ட்டு அது சம்மந்தமான விஷயங்களையே நாங்கள் பெரும்பாலும் கலந்து உரையாடிட்டு வந்தோம். இப்போ அண்மையில் நாங்கள் என்ன செய்தோம், அது இலக்கியம், ஓவியம், சிற்பம் எல்லாமே தனித்தனி வாட்டர் டைப் கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. அது எல்லாமே ஒரு இந்த துறைகளுக்குள்ள ஒரு இன்டர் டிசிப்ளினரி டயலாக் ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னா, சிறுகதை, கவிதை, நாவல் இதில் இயங்குகிறவர்களெல்லாம் அழித்து ஒரு பெருங்கூட்டமாக இல்லாமல் அந்த கலை வெளிப்பாட்டில் நேரடியாக ஈடுபடுபவர்கள் ஒரு 2 மணி நேரம் கலந்து உரையாடுங்கள், அதை பற்றி தீவிரமாக கலந்து உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற ஆசையில் கிரியேட்டிவ் ஃபோரமை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எழுத்தாளர்களோடையும் அப்படி இணைச்சிக்கிட்டோம். ஏன்னா நம்முடைய ஸ்தாபகரான எஸ் முருகேசன் சார், மூத்த சிற்பி, அவர்கள் பல்வேறு துறைகளையும் இதில் நம்ம இணைக்கணும், ஓவியத்தையும் இணைக்கணும், இசை இணைக்கணும், எல்லாத்தையும் இணைச்சி இந்த எழுத்தாளர்களோடு அவங்களோட கலந்து உரையாடும்போது ஒரு இன்டர் டெக்ஸ்டுவல் ரீடிங் கிடைக்கும். ஒரு இன்டர் டெக்ஸ்டுவல் ரீடிங் இன்றைய காலகட்டத்தினுடைய ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம்ன்றதுனால இதை இது பண்ணேன். இது இந்த எண்ணம் தோன்றிய உடனேயே நான் நம்ம பொன் வாசுதேவன் தான் என்னுடைய நினைவில் இருந்தார். ஏன்னா பொன் வாசுதேவன் தொகுத்த அந்த விளிம்புக்கு அப்பால் என்ற புத்தகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா எல்லாமே புதிய சக்திகள், இளைய சக்திகளை ஒன்றாக இணைத்து ஒரு புத்தகத்தில் அவருடைய படைப்பிலக்கியங்கள், அவருடைய படைப்புகளை எல்லாம் தொகுத்தடித்த விதம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போது அவர்கிட்ட நான் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் மூலமாக இந்த இளம் எழுத்தாளர்கள் எல்லோரையும், புதிய சக்திகள் எல்லோரையும் இணைக்க முடியுமா என்று கேட்டதுக்கு அவர் உடனே அதுக்கு சரி சொல்லி அதில் இது பண்ணார். அப்போ இந்த இதில் இதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு எழுத்தாளர் நம்ம இளையராஜா என்ற ஒருவர், பூனேவில் இருக்கிற ஒரு என்ஜினியர், அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவல் ஸ்டோரிஸ் ஆஃப்டர் தி ஸ்லிப்ட், ஸ்டோரிஸ் ஆஃப்டர் தி ஸ்லிப்ட் என்ற ஒரு ஆங்கில நாவல் எழுதியிருக்கிறார். அந்த ஆங்கில நாவலை அவருடைய நண்பர் ஒருவர் என்னிடம் எடுத்து கொடுத்தார். பார்க்கும்போது இப்படி ஒரு அற்புதமான வேலையை எங்கே ஒரு தூரத்தில் தனித்து நின்று கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படி ஒரு நம்மளுடைய தமிழர் ஒருவர் ஆங்கிலத்தில் இத்தகைய ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் என்பது தமிழ் எழுத்தாளர்களுக்குள்ளேயாவது முதல்ல தெரிய வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு தோன்றியது. எனவே தான் இந்த கலந்துரையாடலினுடைய ஒரு தொடக்க புள்ளியாக நம்மளுடைய இளையராஜா அவர்களுடைய அந்த ஸ்டோரிஸ் ஆஃப்டர் தி ஸ்லிப்ட் என்கிற அந்த நாவலையும், நம்முடைய பொன் வாசுதேவன் அவர்கள் தொகுத்த விளிம்புக்கு அப்பால் என்கிற அந்த நாவலையும், அந்த சிறுகதை தொகுதியையும் இந்த இடத்திலே வெளியிடுவது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்ததினால் நாம் அதை இப்போது வெளியிடப் போகிறோம். இதற்கு மூத்த சிற்பியும் சென்னை ஓவியக் கல்லூரியினுடைய முதல்வராகவும் இருந்த நம்முடைய எஸ் முருகேசன் அவர்களுடைய கையினால் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருடைய கௌரவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியான கேள்வி என்கிற இந்த நாவலை எழுதிய திரு இளையராஜா அவர்களை இதை குறித்து வார்த்தைகளை சொல்லுமாறு. இந்திரனுக்கும் நீங்கள் நன்றி தெரிவித்துக் இந்திரன் சார் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக என்னுடைய நண்பர் கூகுள் சந்தானம் மூலமாக எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில்
புக்கை பற்றி அவர் பேசிட்டு இருந்தார். அப்புறம் என்னோடய நண்பர் சுகாஷ் மூலமா வந்து என்னோடய புக்கை அவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு KT4 ஒரு ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பு வந்து இளம் எழுத்தாளர்கள் கூப்பிட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைக்கலாம், அதாவது நீங்கள் வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி, எனக்கும் வந்து இந்த ஒரு தொடர்பு வேணும், ஒரு நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சரிங்க சார் நானும் வரேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஃபேஸ்புக்கில் பேசுகிறது. ஸோ இந்த புக்கு வந்து ஸ்டோரிஸ் ஆஃப்டர் த ஸ்லேட் அப்படின்ற புக் வந்து எப்படி சார் based on my life experiences and a student who comes from villages and small towns. நான் வந்து கிருஷ்ணகிரியோட சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு பையன் வந்து சென்னைக்கு வரான், ஒரு ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிக்க வராங்க, இல்லை ஜாபுக்கு வராங்க அப்படின்னும்போது வாட் ஆர் தி சேலஞ்சஸ் தே ஃபேஸ், இங்கிலீஷ் தெரியாமல் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க சந்திக்கிற சேலஞ்சஸ், ஹியூமிலியேஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் among the study circle, in the college, outside the campus, at the public places. எப்படி வந்து இந்த சிட்டி லைஃப் வந்து at the beginning it looks like alien place for them. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர், அந்த கிராமத்தில் இருக்கிற கல்ச்சர், அவங்க வளர்ந்த விதம், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அது ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே இட்ஸ் என்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிட்டி லைஃப். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ஜினியரிங்காக வரும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளேஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பேச தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. பிகாஸ் நான் படித்த காலேஜ் வந்து இட் வாஸ் வெரி ஒன் ஆஃப் தி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை. அண்ட் கோகுல் சார் வந்து என்னோட சூப்பர் சீனியர். அவர் வந்து எம்ஃபசிஸ் கம்பெனியில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். MBA ரெண்டு பேர் ஒரே காலேஜில் தான் படித்தேன், இன்ஜினியரிங் ஒரே காலேஜில் தான் படித்தேன். ஸோ வரும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் தி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை, இன் தமிழ்நாடு இட் செல்ஃப். ஏதோ ஒரு ஸ்கூலில் மார்க் வாங்கினதுலாம் வந்து ஒரு காலேஜில் சீட் எடுத்துருக்கு. பட் when I went to the college and I was completely out of the place. நான் இந்த காலேஜுக்கு அந்த பிளேஸ் வந்து தகுதியானு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஷின் வந்துச்சு. ஏன்னா வந்து மார்க் பேஸ் பண்ணி மட்டும் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். இங்கே வரும்போது தான் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க, அவங்களோட திங்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. ஸோ இனிஷியலி ஐ ஸ்ட்ரகிள்ட் எ லாட். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் லெக்சர்ஸ் இன் இங்கிலீஷ். எங்கள் காலேஜில் தான் வந்து இந்த இங்கிலீஷ் லெக்சர்ஸே வந்து நமக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து அரியர்ஸ் வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ என்ஜினியரிங் வாஸ் எ கம்ப்ளீட் ஃபெயிலியர் எனக்கு. அப்புறமா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தென் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ஒழுங்காக முடிக்காததுனால வந்து I could not get placed in campus interview. More than 90% of my classmates they got placed in top MNCs. But எனக்கு வந்து அரியர்ஸ்லாம் இருந்ததுனால வந்து I could not get placed. அதுக்கப்புறம் ஜாப் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சென்னையில் ஒரு 3 months ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டாங்க, எங்கன்னா இருந்தாரு. அங்கே போய் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடச்சிது. பட் எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. தவிர சின்ன வயசுலேருந்தே அந்த வாழ்க்கையில் பெரிய மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்கு. அதுக்கு இங்கிலீஷ் ஒரு தனியாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ஃபிக்ஸ் தட். அப்புறம் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் கிராமர்லாம் கற்றுக்கிட்டு தென் ஐ பில்ட் ஆன் தட். அப்புறம் ஒரு பெட்டர் ஜாபுக்காக நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தென் ஐ காட் அ ஆஃபர் இன் ஒன் ஆஃப் தி கால் சென்டர்ஸ் இன் சென்னை. அங்கே வரும்போது என்னாச்சுன்னா நம்ம இந்தியன்ஸ் கூட வந்து இங்கிலீஷ் பேசுறது பெரிய விஷயமா இருந்தது. பட் ஐ ஹேட் டு ஸ்பீக் வித் அமெரிக்கன்ஸ் ஓவர் இன் தேர் ஆக்சென்ட். அப்படின்னும் போது வந்து ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஸோ தென் ஐ வாஸ் டெர்மினேட்டட் ஃப்ரம் ஜாப். வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் எனக்கு பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாப் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்குள்ள வந்து இந்த மேலே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்தது, அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஐ டுக் some 2 years to get settled. அதுக்கப்புறம் வந்து MBA பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து வேலையை விட்டுட்டு தென் ஐ ட்ரைட் அகெயின். ஐ ஃபெயில்ட் so many times. ஃபைனலாக வந்து ஒரு காலேஜில் போய் செட்டில் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து லைஃப் வாஸ் லிட்டில் ஸ்டேபிள். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து இந்த புக் வந்து நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து இந்த ஒரு
ஒரு 2 பேஜ் சம்மரி வந்து எப்படி வந்து ஒரு 240 பேஜஸ் புக்காக கொண்டு வருது அப்படின்றத வந்து இட் வாஸ் அ சேலஞ்ச் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஹவ் அட்டெம்ப்டட் நோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இந்தியன் சார் அகெயின் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and I hope it will get some visibility and some network from it. And once again, thanks. இளையராஜா அவர்கள் எல்லா நாவல்களும் அது புனைகதையும் பெரும்பாலும் நம்மளுடைய சுயசரியாக இருப்பது தான் வழக்கம். ஏன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னா நம்ம போடுற ஃபோட்டோ எல்லாமே நம்ம செல்ஃபி தான். ஏதோ ஒரு வகையில் அந்த செல்ஃபி நம்ம எடுக்கிற ஃபோட்டோவோட நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம். அதே தான் எழுத்துலையும் நம்ம எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துலையும் நம்மளுடைய ரத்தமும் நம்மளுடைய சதையும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. இல்லைன்னா நம்ம எழுத்து வரமாட்டோம். மேக்ஸிம் கார்கி ஒரு தடவை கேட்டாங்க, ஏன் நீங்கள் எழுதுறேன்னு. ஒரு சின்ன பையன் எழுதி போட்டான், ஏன் எழுதுறேன்னு. இப்போ கார்கி சொன்னார், ஐ வாஸ் சோ ஃபுல் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் தட் ஐ கேனாட் ஹெல்ப் ரைட்டிங். சல்லைப்படுத்தும் இந்த வாழ்க்கை, சலிப்பூட்டும் இந்த வாழ்க்கை என்னால் எழுதாமல் இருக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்குகிறது. அதனால தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு காட்சி சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா எழுத்தாளர்களும் எழுதுகிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கிய நோக்கம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூடியிருக்கோம். இப்போது இந்த நோக்கங்களை, இந்த கனவுகளை ஒரு வடிகாலாக இருந்து வடிவமைத்து கொடுக்க நம்மளுடைய பொன் வாசுதேவன் விளிம்புக்கு அப்பால் என்ற புத்தகத்தை தொகுத்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். கடந்த வருட புத்தக கண்காட்சியின் போது நான் நிறைய சிறுகதை தொகுப்புகள் படித்தேன். அந்த சிறுகதை தொகுப்புகள் எல்லாமே புதிய எழுத்தாளர்கள், இளம் படைப்பாளிகள் எழுதுந்து அவங்களோட தொகுப்புகளை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் குறிப்பாக கவனத்தை எடுத்துச்சு. என்னென்னா அவங்கள நிறைய பேர் பத்திரிகைகளில் எழுதுனதில்லை, நேரடியாக அவங்களோட படைப்புகளை புத்தகமாக்கியிருந்தாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே 2-3 தொகுப்பு போட்டவங்களாம் கூட கடந்த ஆண்டுகளில் பத்திரிகைகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ நான் அகநாழிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டுருக்கேன். அந்த பத்திரிகையில் ஒரு சிறுகதை சிறப்புதல் கொண்டு வரலாம் எங்களோட கதையெல்லாம் சேர்த்து அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அப்போ நான் நண்பர் கார்த்திக் புகழேந்திக்கிட்ட முதல்ல பேசினேன். அப்புறம் ஜீவகரிகாவை நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்ககிட்ட பேசும்போது பேசிட்டே வரும்போது ஒரு பட்டியல் தயாரித்து அது வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் அந்த பட்டியலை வந்து பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இதை வந்து ஒரு சிறுகதை தொகுப்பாக கொண்டு வருவோம். இவங்களோட சிறுகதைகளை தொகுத்து பத்திரிகையாக கொண்டு வரதை விட, இதழாக கொண்டு வரதை விட அது புத்தகமாக்கினா நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த புத்தகத்துக்கான பணிகளை கேட்டு எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்டு இதுக்காக கதைகளை எழுதித்தர சொல்லி, வேறு எங்கேயும் பிரசுரமாகாத கதைகளை எழுதித்தர சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாருமே கொடுத்தாங்க. 14 பேரோட சிறுகதைகளை நான் தொகுத்திருந்தேன். அந்த சிறுகதைகள் எல்லாமே எழுதினவங்க எல்லாமே வேறு வேறு தமிழ்நாட்டோட வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்படி எல்லாரும் அவங்கவுங்களையும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் எப்படி கதையாக்கியிருக்காங்கன்ற விஷயம் வந்து நல்ல ஒரு வேறு வேறு நிலக்காட்சிகளை நமக்கு தந்துச்சு. அதில் நிறைய பேர் நகரத்தில் குடியேறினவங்க, நகரமும் அவங்களோட பால்யத்தில் வாழ்ந்த கிராமமும் அவங்கள எப்படி வந்து பாதிச்சிருக்குன்றதெல்லாம் அந்த கதையில் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நகர வாழ்க்கையில் அவங்க எதிர்கொள்கிற நெருக்கடிகள் என்னென்ன, அது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அவங்களோட நட்பு வட்டம் பற்றி, குடும்பம் பற்றி, அது மாதிரியான கதைகளாக இருந்தது. இந்த கதைகளை வந்து புத்தகமாகறதும் அது வந்து நிறைய பேருக்கு போய் சென்றிருந்திருக்கு. இப்போ வந்து அந்த புத்தகம் பரவலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. புத்தகத்தை ஜோடி ப்ரூஸ் வெளியிட்டார். போன மாதம் வெளியிட்டு அதை ஒரு சிறப்புரை எல்லா கதையும் படிச்சுட்டு அவர் பேசினார், எழுத்தாளர் ஜோடி ப்ரூஸ். அதான் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு தான் இந்திரன் சார் இந்த யோசனையை சொன்னார். இது மாதிரி உங்களோட கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இன்றைய சிறுகதைகளின் உள்ள சவால்கள், அதை எழுதும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சிறுகதை எழுதுகிறவங்க, இப்போ சமகாலத்தில் எழுதுகிறவங்க எதிர்கொள்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி உத்தி வடிவம் சார்ந்த ஐடியாக்கள்லாம் இருக்கா. முன்னெல்லாம் ஒரு ஃபார்மேட் வச்சு எழுதுவாங்க, அது மாதிரி இருக்கா, அல்லது அவங்க மனசில் தோணுந்து எழுதி போட்டுடுறாங்களா, அது மாதிரியான விஷயம் இருக்குது. எடிட்டிங் அது மாதிரி தான் தேவையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம உரையாடலாக பண்ணி அதை பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருந்தார். அந்த இந்திரன் சார் சொன்னதுபடி அந்த இதில் தான் இந்த நிகழ்ச்சி உருவானது. இந்த நிகழ்ச்சி மூலமாக சில புதிய கருத்துக்கள் நமக்குள்ளே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. நம்முடைய இந்த மாலை நேரத்தை ஒரு தீவிரமான இலக்கிய சிந்தனையின் பால் செலுத்துவதற்காக கூடியிருக்கிற இந்த கலந்துரையாடலை நம்ம இப்போ தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இந்த கலந்துரையாடலில் வந்து நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரு இது என்ன விண்ணப்பம் என்னன்னா, மனிதர்களின் தூய எண்ணங்களை ரொம்ப வெளிப்படையாக தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பெருங்கூட்டமோ
இதுவும் இல்லை, சும்மா நம்ம உறவுக்காரங்க கூட அப்படி பேசிக்கிற ஒரு கூட்டம் தான். நம்ம எல்லாம் முரண்படலாம், இது பண்ணலாம், எல்லாமே கருத்து ஏற்கனவே போல இருக்கவங்களாம் கூப்பிட்டுருக்கு. சார் நான் பேச மாட்டேன், எழுத்தாளர் தான், அவங்க தயங்கி இல்லை. அது மாதிரி எழுத்தாளர்லேயும் பாதி பேர் பேசாதவன் தான். அவன் பேசாதவன்றதுனால தான் அவன் எழுதிக்க வந்தான். இப்போ என்னையே எடுத்தால் கூட நான் கூட ரொம்ப தயக்கமான ஒரு ஆள் தான். அதுபோல் இருந்ததுனால தான் எழுதுறதுக்கே வந்தோம். அதனால் எழுத்தை நாடி நம்ம போடும்போது எழுத்துன்றது ரொம்ப ஒரு ஆன்டிபயோலஜிக்கலான விஷயம். முதலாவது எழுத்துன்றது மனிதனுடைய உடம்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பேனாவை பிடிச்சிக்கிட்டோ இல்லை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கோ படைக்கப்பட்டதில்லை பயாலஜிக்கலி. அது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா மிருகங்களை தேடி ஓடி வேட்டையாடி அது தேடி எடுத்துன்னு வந்து கொண்டு அது நம்ம கண்ணே அதுக்கெல்லாம் படைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே குத்திட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கண் படைக்கப்படலை. பயாலஜிக்கலே வேற அப்படியே சுற்றி சுற்றி சொல்கிறதுக்காக படைக்கப்பட்ட கண்ணை போய் ஒரு கவலை ஒரு ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸை மீறி நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால தான் படிக்கணும் வரலன்னு சொன்னால் நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஆனால் உண்மையாக சத்தியத்தை சொல்கிறான் பையன் அவன் மேலே ஏன் கோவப்படுவாங்க? ஏன்னா ஆன்டிபயோலஜிக்கல் ஆக்டிவிட்டி அது. அந்த ஆன்டிபயோலஜிக்கல் ஆக்டிவிட்டியை மீறி ஏன் அந்த சிறுகதைகளை எழுத முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும்போது அவனுக்குள்ளே எதோ ஒன்று சொல்லியே தீரணும். இப்போ ரீசெண்டாக மாயா ஆஞ்சலோனுடைய ஒரு பொன்மொழியை நான் சொன்னேன். சொல்லப்படாத ஒரு கதையை உள்ளே வைத்து கொண்டிருப்பது போல தாங்கோடாத துயரம் எதுவுமே இல்லைன்றாங்க. அவங்களுடைய நாவலை நான் படித்தேன். நான் படித்தபோது பியூசினா +2. இன்றைக்கி +2 படிக்கும்போது நான் மொத்தம் படித்தேன். ஐ நோ வை த கேஜ் பேர்ட் சிங்ஸ். கூண்டு பறவைகள் ஏன் பாடுகின்றன என்று எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா புக்கு அது மாதிரி படிச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அவங்க என்ன எழுதுறாங்க, ஒரு ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ஒரு 17-18 வயசு இருக்கும்போது 17 வயசு இருக்கும்போது அவங்கள ஒருத்தர் செடியூஸ் பண்ணிடுறான். செடியூஸ் பண்ணி அந்த அம்மா கர்ப்பமாயிடுறாங்க. அம்மாட்டுறாங்க சின்ன பொண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல போய் அது கர்ப்பை கலைச்சி அழைச்சி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதே வயதுக்கார பையன் நான். இப்போ இப்படிப்பட்ட கதை எப்படி ஒரு துணிச்சலாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் அந்த அம்மாவை சுக்குநூறு அவங்க தலை வெடிச்சிருக்கும். அதனால அந்த கதை எழுதுறாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது, சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்காக நம்ம அதை தொடங்குறோம். அப்போது இதை ஒரு கதையாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு துரதிஷ்டம். இது ஒரு கூக்குரல். நமக்குள்ளே இருக்க ஒரு கதையை உரத்தை சொல்லணுன்ற ஒரு அவசரம். அந்த நேரத்தில் அதையும் கலைத்தனமாக தான் செய்யணுங்க. ரொம்ப உரக்க பேசுறதுலாம் பிரச்சாரம் ஆகிடுங்க. அதெல்லாம் கதை இல்லை. கதைன்னா நாசுக்காக இருக்கணும். சொல்ல வந்தது சொல்லாமல் வேற எதையோ ஒன்று சொல்லி அதை சொல்லணும். இப்படியெல்லாம் வேறு நம்ம வச்சுருக்கோம். அழகியல்வாதிகள் தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இது கதையில் இது பிரச்சாரம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளோத்தையும் மீறி இவ்வளோ சிறுவைகளையும் தாங்கிக்கிட்டு நம்ம இந்த தேவகுமாரர்கள் எதுக்காக எழுதுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி எழுது. இப்போ தமிழ் சிறுகதைகள் இன்றைய தேதியில் இந்த குழுமியிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைய தலைமுறையில் இன்றைய சிறுகதை இந்த ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகிறாங்க. முதல்ல நம்ம முதல் ஒரு சுற்றுல கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை இந்த பல்வேறு வடிவங்கள் இருக்கும்போது சிறுகதை வடிவத்தை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வரணும்னா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையாக நமக்கு ஒன்று. இப்போ நீங்கள் இங்கேருந்து தொடங்கலான்னு கிருஷ்ணமூர்த்தி பிரகநிலைன்னு ஒரு நாவல் வந்திருக்கு. சாத்தானின் சகை தொகுப்புன்னு ஒரு சிறுகை தொகுப்பு வந்திருக்கு. தொடர்ந்து தீவிர அஞ்ஞான வாசத்தின் ஆரம்ப நாட்கள்னு ஒரு நாவல் வந்திருக்கு. அது நெட்டனை சிறுகதை நாவல் போட்டியில் பரிசு வாங்கிருக்கு. அவர் கல்லூரி முடிச்சு இப்போ தான் கல்லூரி கடந்த வருடம் தான் முடிச்சார் கோயம்புத்தூர் பிஎஸ்டி. விளிம்பு கப்பால் தொகுப்பில் முதல் கதையாக வந்தனாலேயோ என்னமோ கேட்கலையா? கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுங்க. இல்லைனா விளிம்பு கப்பால் தொகுப்பில் முதல் கதையாக என்னுடைய சிறுகதை வந்ததுனாலேயோ என்னமோ தொடர்ந்து அது சார்ந்து நடக்கிற கூட்டம் எல்லாத்துலேயும் என்னையே முதல்ல பேச வச்சிடுறாங்க. அது வயதின் காரணமாக கதையின் காரணமானு தெரியல. சின்னது தான் நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் விமான பொறியியல் படித்து முடித்தேன். 2 ஆண்டுகளாக சென்னையில் தான் பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். வாசிக்கிறது பிரதானம்.
தொடர்ந்து வாசிக்கிறது தான் என்னோட முதல் இது நாவல் சிறுகதை எல்லாமே. இப்போ முதல்ல முறை எது இந்த இத்தனை வடிவங்கள் இருக்கும்போது சிறுகதைகளை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்திரன் முன்வச்சிருந்தாரு. அந்த அந்த வடிவத்தோட தேர்வு முழுக்கவே அந்த கதை சார்ந்த அமைகிறதானே தவிர நான் சிறுகதை எழுத போகிறேன் அதுக்காக இந்த கதையை நான் மாடிஃபை பண்ணுறேன் இல்லை மாற்றிக்கொள்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதே தொகுப்பில் வந்திருக்க வல்லம் அப்படிங்கிற கார்த்திக் புகழேந்தி ஒரு கதை வந்து படிக்கும்போதே எனக்கு தோணுது அது ஒரு நாவலாகவே எழுதலாம். அது ஆனால் அது அந்த கரு எனக்கு கிடைச்சிருந்தா நான் அதை நாவல்னு யோசிச்சிருப்பேன். ஆனால் அவர் கிடைக்கும் போது அவர் சிறுகதை வடிவத்துக்குன்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த கதையோடைய அம்சம் ஒரு வாழ்க்கை எழுத போகிறோமா எந்த மண் எழுத போகிறோம். ஏன்னா இப்போ கையில் ஒரு காகிதம் கொடுத்துருந்தாங்க இதில் கதையே இல்லாமல் ஏதாவது ஒன்று எழுத முடியுமானா எழுதியிருக்காங்க. எழுதலைன்னா சொல்ல முடியாது. வெறும் ஒரு பெண் பாட்டு பாடுறதே வண்ணலவன் கதையை எழுதியிருப்பார். ஒரு பெண் உட்காந்து பாட்டு பாடுவோம் ராஜநாகம்னு ஒரு சிறுகதையில் உட்காந்து வெறும் பாட்டு பாடுறதே உங்களுக்கு ஒரு கதையை எழுதும்போது அப்போ நாம் எதை எழுத போகிறோம் எந்த மனிதர் எழுத போகிறோம் எந்த மண்ணில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் எழுத போகிறோங்கிறத பொறுத்து வடிவம் தானாக உருவாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா உருவான பிறகு நான் சிறுகதை இந்த கதை சிறுகதைக்கானது முடிவான பிறகுதான் அதற்கான செப்பரிடுதல் ஆரம்பமாகுது. அந்த சிறுகதையை எப்படி நாம் செய்நேர்த்தியாக கொடுக்க முடியும் அதை ஒரு இந்த குறிப்பிட்ட பக்க அளவு. ஏன்னா சிறுகதைங்கிறத பொதுவில் பார்த்தா பக்க அளவில் நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் சிறுகதை பக்க அளவில் கிடையாது. ரஷ்யாவிலலாம் சிறுகதைகள் 40 பக்கங்களுக்கு நில்லு 40 பக்கங்களுக்கு ஒரு நம்ம தமிழ்லேயே ஒரு எழுத்தார் 120 பக்கத்துக்கு ஒரு சிறுகதை எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வடிவத்தை முதலில் முடிவு செய்து அந்த வாழ்க்கையோட சின்ன அசைவை அதில் பதிவு செய்கிறது தான் நான் சிறுகதையாக நான் பார்க்குறேன். வந்து சின்ன சின்ன கதைகள் எல்லாம் கேட்டு அது மாதிரி தான் வளர்ந்துருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷனாக சிறுகதைகள். என்னோட நேட்டிவ் வந்து திண்டிவனம். அது ஒரு ஆர்வமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் பதிப்பில் வர்ற தேவைகள் தொடர்பாகவும் வாசிக்கிறதுல வந்து நீண்ட நேரம் செலவு பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வர்றது அதனோட எக்ஸ்டென்ஷன்லாம் சிறுகதை வந்து ரொம்ப வாசிக்கப்படுது. அது தொடர்பாக உருவாகிற நீடும் ஒரு பக்கம் வந்து சிறுகதை எழுதுறது நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் எழுதுறவங்களா வந்து இந்த கதை சிறுகதையாக வருதா இல்லை வேற என்ன ஃபார்முக்கு வருதுன்றது நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்காது. எழுத ஆரம்பித்து அது கன்சீவ் ஆரம்பித்து எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு அது இந்த ஒரு 3-5 பக்கம் 10 பக்கம் ஏதோ ஒரு அளவில் இது சிறுகதை வடிவத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மொமெண்ட்டில் தான் டிசைட் பண்ணுறதை தவிர இதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரூல்ஸ் எதுவும் இருக்காதுன்னு தெரியல. இட்ஸ் மோர் லைக் இன்ட்யூஷனல் தான். ரமேஷ் அவர் பேர். சொந்த ஒரு தலவாய்ப்புறம் திருநெல்வேலி மாவட்டம். இப்போ சென்னையில் வசிக்கிறார். 2013 முதல் சிறுகதைகள் எழுதி வருகிறார். கனையாடி இதில் உதவி ஆசிரியராக இருக்கார். 2 சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. 16ன்னு ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதை தொகுப்பும் ரகசியம் இருப்பதாயின்னு ஒரு சிறுகதை தொகுப்பும் வந்துருக்கு. இப்போ விளிம்பு கப்பல் தொகுப்புலையும் அவர் எழுதியிருக்கார். அவர் தன்னோட நான் முதல்ல கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கதை எழுத ஆரம்பிக்கிறேன். 2013 வரைக்கும் நான் கவிதை தான் எழுதுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எழுதிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் திடீர்னு கதை எழுத ஆரம்பிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிறுகதைன்றது நான் அந்த பக்கத்தில் வச்சு சிறுகதை குறுநாவல் நாவல் அப்படின்ற வடிவமைப்பில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது 2 விதமாக எழுதுறேன் நான். ஒன்று கதையை முழுக்க மண்டைக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எழுதுறது ஒன்று. ரெண்டாவது எழுதும் போதே என்ன கதை இழுத்துட்டு போதோ அது போக்கில் போகிறது ஒன்று. ஸோ இது வந்து நான் மண்டைக்குள்ளேயே முழு கதையும் தயார் பண்ணிட்டு எழுதும்போது அதோட வடிவம் எனக்கு ஓரளவு பிடிப்படும், இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது. ரெண்டாவது நான் அந்த எழுதுறது அடுத்த லைன் என்னன்னே தெரியாமல் எழுதுகிற கதைகளும் என்கிட்ட இருக்குது. நான் அந்த மாதிரி கதைகள் எழுதும் போதும் பார்க்குறேன். ஸோ அது ஏன் சிறுகதை அப்படின்றத விட இந்த 2 ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் நான் பார்க்குறேன். நான் அப்படி தான் நான் சிறுகதை எழுதிட்டு இருக்கேன். ஸோ நாவலுமே எழுத தான் அப்படி. இப்போ நாவலுக்கு வந்து ஒருவேளை முன்முடிவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்முடிவுன்னா அது கதையோட நீளத்தை நிர்ணயிக்கிறது. அது கதையோட முடிவு இல்லை, கதையோட நீளத்தை. இதோட ஆயுள் எவ்வளோ நாள் இழுக்கும் இந்த கதை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிறுகதை தான் எனக்கு கொஞ்சம் எளிய வடிவம்னு கூட சொல்லலாம். நன்றி.
ராஜா அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உலகநாயகன் குறிக்காடு என்ற ஊரை சேர்ந்தவர். இப்போ சென்னையில் விஜயா ஹாஸ்பிட்டல் அங்கே பண்ணியிருக்காரு, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காரு. அவரோட கலை சேராவலைன்னு ஒரு இணையதளத்தில் அவர் எழுதிட்டு இருக்கார் தொடர்ந்து. அதுக்கு பிறகு அவர் இண்டமுள்ளுன்னு அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியே வந்துருக்கு. ஃபுல்லாக அவரோட கதைகள் எல்லாமே வந்து கிராம வாழ்க்கை சார்ந்து அவரோட கதைகள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, அதை பற்றிய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரியான கதைகள் இப்போ இருக்கவங்க எழுதுறது குறைவு. அவர் அந்த விஷயத்த நல்லா உள்வாங்கிட்டு எழுதுறாரு. இந்த தொகுப்புலையும் ஒரு கதை எழுதியிருக்காரு, நின்று கொள்ளும், விளிம்பு கப்பால் தொகுப்பில் நின்று கொள்ளும்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அச்சில் எந்த கதையும் உங்களுக்கு கஷ்டமானதில்லை. இந்த விளிம்பு கப்பால் தொகுப்பில் வந்து தான் அதுக்கு முன்னால் அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு அதுதான் அச்சில் வந்தது. இதழ்களில் எதுலையும் வந்ததில்லை. அவர் தன்னோட கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். நான் எப்படி கதை எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். எப்படின்னா, ஊரில் இருந்த வரைக்கும் ஊரை பற்றி ஒரு பெரிய நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். காலையில் ஒரு பஸ்ஸு, சாயந்தரம் ஒரு பஸ்ஸு ஊருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கும்போது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அதை பற்றியான ஒரு பெருமை, அதோடைய விஷயம், அந்த கிராமத்துடைய வாழ்வியலை பற்றி எனக்கு பெரிய ஒரு இது இல்லாமல் இருந்தது. சென்னை வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேயே தெரிஞ்சிச்சு இது நமக்கான இடம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது அப்படியே தூக்கம் இரவில் தூக்கம் வராமல் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும்போது தான் ஊர் பேச்சுன்னு ஒரு சின்னதாக 2 பேர் உரையாடல் ஆரம்பித்தேன். ஸோ என்ன நான் வந்து ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக ஆரம்பித்தது. அப்புறம் அப்படி இண்டமுள் தொகுப்பாக இருந்துச்சு. என்னுடைய கதையை பற்றி இப்போ கவிதை, நான் ஆரம்பத்தில் கவிதை எழுதிட்டு ரமேஷ் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் சரி புத்தகமாக போடலாம் அப்படிங்கும்போது கவிதைக்கான அங்கீகாரம் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது கதைக்கான நகர்வு இருந்தது. உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு எது ஈஸியாக வரும் அப்படின்னா, ஏன் மண்ணில் அது நடந்த நிகழ்வுகளை அதை எழுதுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருந்தது. ஸோ அதை பற்றி எழுதுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் இண்டமுள் தொகுப்பு. இப்போது எல்லாம் சொன்னாங்க எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, இப்படி இதுக்கான வடிவம் என்ன அப்படிலாம். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக கதைலாம் எழுதுனதே இல்லை. இண்டமுள் தான் முதல்ல நான் எழுதுகிற கதை. இண்டமுள் தொகுப்பில் வர கதைகள் தான். மொத்தம் 11 கதைகள் எழுதுனா அதில் 9 கதைகள் வந்தது, மீது 2 வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ இத்தனை பக்கம் இவ்வளோ தான் இருக்கணும், இங்கே தான் ஆரம்பிக்கணும், இங்கே தான் முடிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு காட்டு பொறுத்தான் மிட்டாய் கடையை முறைக்க பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் எழுதுனேன். அதில் வந்து என்ன பண்ணலாம் போட்டு அதெல்லாம் ஒரு நிகழ்வை மட்டும் விவரிச்சுட்டு போகிறத விட, அதில் மறந்து போனால் இப்போ மறந்துக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை, இப்போ வெள்ளாமுங்கிற ஒரு கதையில் நெல் விவசாயத்தை பற்றி எந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீப்பாக விவரித்து சொல்லியிருக்கேன். அடுத்து இதில் இன்னொரு கதை வந்து பெருஞ்சமங்கிற கதையில் மாட்டுக்கு செலத்தாக்குனா, செலைனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் எழுதினேன். செலைனா வந்து ஒரு புதுமழை பெஞ்சதுன்னா முளைக்கிற விஷப்புல்ல வந்து மாடு தின்னுடுச்சுன்னா நாக்கில் வந்து ஒரு கருப்பு நரம்பு பரவும், சரியான நேரத்தில் கீறி விழுதுன்னா அந்த மாடு வயிறு உப்பி இறந்து போகும். ஸோ இதை வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த கதைக்குள்ளே பதிவு பண்ணேன். ஸோ இப்படி பதிவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். விளிம்பு கப்பாலில் வந்து நின்று கொள்ளுங்கிற ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த கதையை பற்றி எழுதுனது சொல்லணும். அந்த கதையை வந்து ஒரு 3லேருந்து 5 பக்கம் வெட்டி தூக்குனேன். ஒரு 15 முறை எடிட் பண்ணியிருப்பேன். அப்பவும் திருப்தியில் ஒரு 80% திருப்தியோட தான் அனுப்பி வச்சேன். இன்னும் 100% திருப்தி வரல. இப்போ மாற்றுவீங்களா? கண்டிப்பாக. நன்றி. பயங்கரமாக பீடாக பேசிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நானும் ரமேஷ் தக்ஷன் மாதிரி தான் கவிதையில் தான் ஆரம்பித்தோம். என்னென்னா பொண்ணு வாசித்தவன் நான்,
பாபு, சே பிருந்தா, மணலி ஆசாத்து, தூரன் குணா இப்படின்னு ஒரு செட்டு பல்சுவை நாவல் எழுதியிருக்கோம். தோட்டத்துலேருந்து பாலகுமாரன் நாவல் வரும். பொன் சந்திரசேகர் தான் அதோட ஆசிரியர். ஆனால் அந்த நாவலில் வந்து நவீன கவிதைகள் வந்து தொடர்ந்து வர காலகட்டமாக அது இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய களம் தான் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னென்னா, இதுக்கு எனக்கு ஒரு பாதிப்பாக வந்து கோவில்பட்டி எழுதுறவர்கள் எல்லாமே பாதிப்பாகவே இருந்தாங்க. எழுத்துனாலே கோவில்பட்டியிலேருந்து வந்து எழுதுனா தான் ஒரு எழுத்தாகவே இருந்துச்சு. அது நம்ம அப்படி தான் படிக்கிறோம். அப்படியே புற்கள் சாவில் ஒரு புல் இருந்தால் கூட ரசித்து கவிதை எழுதணும்னு நினைப்போம். அது ஒரு மனநிலையே தான் அது. அப்படியே நம்மளும் அப்படியே எழுதினோம். எல்லாத்தையும் ரசிக்கிறது, அனுப்பொழுதும் ரசித்து கவிஞனாவே மோட்டோர்லேயே பார்த்துட்டு இருக்கிறது. இப்படியே இருந்து 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 போது திடீர்னு உடனில் வந்து அடிக்கிறார் ஜி நாகராஜன். மண்டோலாம் அடிக்கிறார். என்னடா வாழ்க்கையை விட்டு என்னென்னமோ எழுதினுங்கிறார் அப்படின்னு. சரி, டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்மளுக்கு கவிதை கிடையாது, கதை தான். ஏன்னா கதையில் தான் உங்களால் வந்து நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. கவிதை வந்து ஒரு சின்ன உங்களுக்கு அதோட மனநிலை வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும். எல்லாத்தையும் ரசிச்சுங்க அப்படியே மென்மையாக. நாம் வடசனையில் உட்காந்து மென்மையாக இருக்க முடியல. என்னென்னா நான் எல்லாரோடவும் பழகிறேன். எப்படின்னா ஒரு பிணவரை ஊழியரோடு நான் பழகிறேன், ஒரு பிணவரை ஊழியரோடு பழகிறேன், ஒரு ரிச்சாகரனோடு இருக்கேன், ஒரு ஃபோர்ஜரியோடு பழகிறேன், ஒரு நல்ல திருடனோட பழகிறேன். அவன் திருடன் வந்து என்ன சொல்கிறான், அழகாக சொல்கிறான், நேரா நான் இருக்கிறவங்ககிட்ட எடுத்துன்னு வந்து இல்லாதவங்ககிட்ட கொடுக்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது இந்த வேலை, நீயே என்னை திருடன்ற. அப்பப்போ போலீஸ் பிடிச்சுன்னு போவோம், அவனுக்கு கொடுக்குறான். அப்போ எல்லாம் நாங்கள்லாம் ஒரு சிஸ்டம். நீங்களும் என்ன திருடன் என்னை மட்டும் சொல்றீங்க, அவன் என்னை மட்டும் ஏன் சொல்கிறேன்னு தான் கேட்குறான். நீ வந்து அப்போ இதை நான் கவிதை எழுத முடியாது, இப்படியே தான் எழுத முடியும். அப்போது இது எனக்கு தகவல் இல்லை, வாழ்க்கை. அப்போது ஒருத்தனை மட்டும் ஏன்டா அடிக்கிறேன்ட்டு தான் நான் கலைஞனாக கேட்குறேன். ஏன்டா வாங்குற லஞ்சம் வாங்குறான் போலீஸ்காரன் அவனையே அடிக்கல, நீ அவனை திருட வைக்கிற சூழலை கொடுத்திய இந்த கருப்பர் நகரம்னு சொல்லி தொடர்ந்து காலாகாலமாக கொடுத்துருக்கிறீங்களே, அவனையா நீ அடிக்கல. அப்போ ஒட்டு மொத்தமும் ஒருத்தனை மட்டும் நீங்கள் காலாகாலமாக வச்சுருப்பீங்க அப்படின்னா அதுதான் நான் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த குரலில் இருந்து தான் என்னோட எழுத்து வருது. அப்போ அவன் திருடன் கிடையாது, அப்போ அவனை நான் எழுதுறேன் கதையா. ஜிகான்னு ஒருத்தங்க அவன் பாடனுங்கன்னா அவனை நான் எழுதுறேன் கதையா. அப்புறம் நமக்கு கதையே எழுதுறதே எனக்கு என்னென்னா, இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒன்று இருக்கும், கேட்டி அடிந்த கதையேன்னுவாங்க. ஒன்றையும் இப்படி தான் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு கதை தான், கிட்டத்தட்ட பொருளி பேசுகிற கதை தான் அது, இருந்தாலும் கதை தான். இப்போ சுந்தரபுத்தவனும் நானும் நண்பர் இப்போ 20 வருஷமாக நண்பர்கள்னா அந்த ஆள் நிறைய கதை எழுதுகிறாரு, போய் பின்னாடி உட்கார்ந்துக்கிறாரு. கிராமங்களை பற்றி நிறைய எழுதுறாரு, மாதிரி எழுதுறாரு. வடிவம் வந்து நான் கட்டுரையாக இதுவாக பார்க்கல, கதை தான். நான் எது எழுதினாலுமே எனக்கு கதையாக தான் ஆகுது. ஏன்னா என்னன்னா என்னுடைய இடம் அதுவாக தான் மாறிடுது. நான் இருக்கிற வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த வாழ்விலிருந்து நான் என்னவா நினைக்கிறேன்னா, ஒரு இடத்துல நான் வந்து இந்த மனிதர்களையும் இந்த இதையோ ஒரு இந்திரன் சார் சொன்ன மாதிரி தான், எழுதாம விட்டோன்னா ரொம்ப தப்பாகிடுமோ, ஒரு வேளை இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடணுமோ, இது ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் வேற எனக்கு நல்லா தான் எழுதணுமே, அழகாக வண்ணதாசன் நமக்கு எழுதணும்னு தெரியும், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதலாம். ஆனால் அவர் நண்பர் அரசன் சொன்ன மாதிரி தான், மாடுக்கு அங்கே நாக்கில் ஒன்று இருக்குது கீரி இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு புதுசு இல்லை. நான் வந்து அங்கே ஜோப்டா கைன்னு ஒன்று எழுதுனா ஜோப்டா கைன்னு என்னடான்னு கேட்பான். நான் அதை கலையாக மாற்றி அதை கதையாக கொடுக்குறதுக்கு என்னோடய வேலை தான் நான் அங்கே செய்கிறேன். ஆனால் விளிம்பு நிலை மனிதர்கள் சொல்லும்போதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக வருது. அப்போ நம்ம யார் வசந்த நிலை மனிதர்களா? ரொம்ப கவலைக்கிடமாக இந்த அரசியல் எவனா போய் நம்ம போய் சினிமாலேயே இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. எங்கே இருக்கிறீங்கன்னா ராய்பூர் அப்படின்னா இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் கதை, இதுதான் என்னோட அரசியல், இதுதான் என் சிறுகதை வடிவம். கார்த்திக் பொழிஞ்சி சொந்த ஊர் வந்து பாளையங்கோட்டை. 2014 அவரோட முதல் தொகுப்பு நான் வெளியிட்டேன். அவரோட முதல் சிறுகதை தொகுப்பு ரொம்ப எப்படி போகுமா போகாதா விற்குமா விற்காத அந்த கைதுங்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சு அவர் என்ன சொன்னார், போடுங்க சார் விற்றுவாங்க, போட்டு எல்லாத்தையும்
சொல்லி அதை உடனே ஒரு ஒரு குறுகிய காலத்தில் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு புத்தகத்தை போட்டதும் சரி, வெளியிட்டதும் சரி, போட்டு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி அவரே ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணி புத்தகத்தை அங்கேயே ஒரு 200 பேர் அவர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். ஆச்சரியமாக இருந்து. பொதுவாக 13 பேர் 20 பேர் தான் நம்ம பார்ப்போம். அது மாதிரி புத்தகத்தை எழுதி அதுக்கப்புறம் 2 தொகுப்பு அவரே போட்டிருக்காரு. ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு தொகுப்பும், இன்னொரு தொகுப்பு ஊருக்கு செல்லும் மொழியின் கட்டுரைகள் ஒன்று போட்டிருக்காரு. பத்திரிகையில் தினமலர் பத்திரிகையில் பணியில் இருக்காரு. தொடர்ந்து அதாவது எல்லா விதமான பயணம், ஃபோட்டோகிராஃபி, அது மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லாம் ஆர்வம் உள்ளவர். நல்ல கதை சொல்லி அவரோட கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள். அதனால தான் அவரோட கதைகள் போட்டேன். திரும்ப திரும்ப சளைக்காமல் அதை திருத்தி சில கதைகளை நீக்கி எல்லாம் கொண்டு வந்தார். கடுமையான உழைப்பாளர். அவருக்கு தன்னோட கருத்து சொல்லி பாக்கியம் சங்கர் நான் சொன்னாங்க, கோவில்பட்டியில இருந்துட்டு தான் எழுத்தே வரணும்னு சொல்லிட்டு எழுத்தாளர்களோட கேந்திர நகரம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அது கொஞ்சம் பக்கத்தில் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எழுத்து, வாசிப்பு, இலக்கியம் இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளுமே கேட்டு அறியாத ஒரு பால்ய பருவம் என்னோடது. அங்கே பாட்டி, ஆச்சி, எங்கள் ஊரில் ஆச்சி தான் நமக்கு எல்லாம். ஆறு, ஆச்சி, இந்த ரெண்டும் தான் நம்மளை வளர்த்து எடுத்தது அப்படின்னு. இப்போ அவங்க வந்து அந்த நாட்டார் இலக்கிய பாடல்கள் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக மனசுலேருந்து எடுத்து விடுவாங்க. அவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. இதெல்லாம் அப்படியே காலங்காலமாக கேட்டு மண்டைக்குள்ளே ஏறி போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப படிக்கலை. ஊர்லேருந்து சின்ன வயசுலேயே முரண்பட்டு ஊரை விட்டு ஓடி வந்தாச்சு. வந்து வெளியூரில் வேலை அப்படின்னு அலைகிறேன். அப்போ வேலை அந்த மாதிரி போகிற இடங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெரிய ஆள் இருப்பாங்க. நான் பொடி பையனாக போய் நின்று அவங்கள்ட்ட வியாபாரம் பேசிகிட்டு இருப்பேன். இந்த வியாபார தொடர்புகள் வந்து எப்படின்னா, அவங்க என்னடா சின்ன பையனாக இருக்கா எவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை கேட்டு இப்படி கதை சொல்லல்ங்கிறது எனக்கு பாட்டிக்கிட்டையும் நான் வேலை பார்க்குற அந்த சூழல்கிட்டையும் இன்னும் அப்படியே எங்கெங்கே போனாலும் யார் என்ன கதை சொன்னாலும் அவங்க சும்மா மனுஷங்கிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப எளிமையாக அமைஞ்சிருச்சு. அப்படி நிறைய மனிதர்களை சம்பாதிச்சாச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்லாம் அலையும் போதும் ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு துருதுருப்பு இருந்துட்டு இருந்துச்சு. நான் அதை துக்கமாக செய்யலை, கொண்டாட்டமாக செஞ்சேன். எனக்கு வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் என்னோட வடிவம் என்னன்னு தெரியும்போது எல்லாருக்கும் இந்த டிராகுலா மாதிரி ஒருத்தரை கடிச்சா அவங்களும் டிராகுலாவை மாறிடுவாங்க. அந்த மாதிரி கவிதை தான் என்னையும் கடிச்சிச்சு. ஆனால் நான் கொஞ்சம் நல்ல காயத்துக்கு மருந்து போட்டுட்டு சிறுகதைங்கிற ஒரு வடிவத்தை தேடுறேன். அது ரொம்ப எளிமையாகவும் இருந்துச்சு. கதை சொல்லல் அப்படின்றது தான் எனக்கு அதில் பயன்பட்டுச்சு. அப்போ முழுக்க எழுதுறது என் ஊர் கதையை என்னோட மொழியில் எழுதுனேன். வட்டார வழக்கு தான் எனக்கு திருநெல்வேலி மொழியில் எழுதுறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ அது சம்மந்தமாக நிறைய விமர்சனங்களும் கேள்விப்பட்டேன். அது கொச்சை தமிழ் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்லும்போது வருத்தமாக இருக்கும். என்னடா நாங்கள் காலங்காலமாக பேசுகிறோம், அதை அப்படியே எழுதும்போது இதை கொச்சை தமிழ்ன்றாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது நான் யாரை பார்த்து படித்து வளர்ந்தேன்னா கி ராஜநாராயணன். கீரா கிட்ட இருந்து படித்து வரும்போது அவர் மொழியில் விளையாடுவார். பொடி கல்லுன்னா பொடி கல்லுன்னு எழுத மாட்டார். அந்த டீனாலேயே ஒரு சுழியம் போட்டு வாசிக்கும் போதே அந்த உணர்வையும் கொடுத்துட்றாரு. பொடி கல் அப்படின்னு எழுதுவார். அப்போ தாத்தா கிட்ட பார்த்து படித்து அப்படிலாம் வளரும்போது அப்போ நமக்கு அது மேலே ஒரு சந்தேகம் இருந்ததுனால அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். இந்த மொழியை வந்து நான் வட்டார வழக்க சொல்லும்போது இப்போ அவர் சொன்னார், மாம்பழம் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை, நம்ம வகையில் நம்ம சாப்பிடுவோம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். நான் இப்போ கீரா வந்து கதை சொல்லின்னு ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இதழில் நான் வந்து உதவி ஆசிரியராக வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த இதழுக்காக பிழை திருத்துற வேலை, கடிதங்கள் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ கீராவுக்காக வந்த கடிதங்கள் எல்லாம் தொகுத்து இது பண்ணும்போது அதில் ஒரு கடிதம் அவருக்கு எழுத்து பிள்ளைகளை வச்சு ஒரு பேராசிரியர் 3.5 பக்கத்துக்கு எழுதி அனுப்பியிருந்தாரு. நீங்கள் இல்லு பக்கத்தில் இத்து போடுறதில்ல, இப்பு போடுறதில்லன்னு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. தாத்தாட்ட கொண்டு போய் இது என்ன பண்ண அப்படின்னு அவன் பார்த்தா, இந்த மொழி ஆசான்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்னன்னா காலத்துக்கு மொழியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே இருப்பான், நம்மளை போட்டு பாடாப்படுத்துவான். ஆனால் மொழி சாகாது, உயிரோடு இருக்கும், இவன் செத்து போயிடுவான், நீ அவனை பற்றி கவலைப்படாத, நீ மொழியில் எழுது அப்படின்னாரு. ஸோ அதுதான் என்னோட தேவையாக இருந்துச்சு. அப்போது இஷ்டம் போக்கில் மனசில் பார்த்தது, சின்ன வயசில் விரும்பின பொண்ணு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் வந்தப்போ என் நண்பர்கள்ட்ட பேசுகிறப்போ அரசன் மாதிரி அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்கெல்லாம் புதுசாக ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்கள முந்தணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்போ இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு எழுதணும் அப்படின்ற தேடலாம் இருக்கும்போது கதை சொல்லல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிருச்சு. ஆனால் அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும்போது தான் எனக்கு சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி நண்பர்கிட்ட பேசிக்கணும். அவங்க ஒரு புது விஷயத்த சொன்னாங்க, உங்கள் கதையில் படிக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, அப்படியே அந்த சமூகம் இருக்குது அப்படின்னா. எனக்கு அப்போ நம்ம பார்க்குற பார்வையிலேயே ஒரு விமர்சன பார்வை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கணும் அப்படின்றது இதுவரைக்கும்
4 தொகுப்பு எழுதியிருக்கேன், அதில் ஒரு கெட்டவன் கூட இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கேட்டுக்க முடியுது, அதையெல்லாம் செஞ்சு பார்க்க முடியுது. அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நான் இந்த சங்க இலக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடோட படிக்கிறவன். அப்போ கிட்டத்தட்ட கிபி 600வது வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் யார்ட்டையாவது என் நண்பன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு கேட்பான், அந்த டைம்ல நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டக்குன்னு நம்ம இலக்கிய புராணத்துல இருக்க கதையை தான் சொல்ல வேண்டியமே தவிர தனி மனித வாழ்க்கைங்கிற விஷயமே அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் கதைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் நம்ம சுத்திர பயணங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு எழுதுறேன். அப்படி வந்த கதை தான் வல்லம். ஒரு கருவாட்டு வியாபாரி அவரோட வாழ்க்கையே தொலைச்சு ஏமாந்து, அதாவது அறம் சார்ந்து வாழ்ந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போன மனிதர்களா இருப்பாங்க. அப்படி யாரையாவது எடுத்து எழுதுனது அந்த கதை. கதை சொல்லல் மற்ற எல்லாத்த விட எளிமையா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த கதையை சிறுகதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நன்றி. சுந்தரபுத்தன் வந்து இப்போ புதிய தலைமுறை பத்திரிகையில் வேலையில் இருக்காரு. தொடர்ந்து பத்திரிகைகள்லேயே பல பத்திரிகைகளில் வேலை பார்த்தவர். வந்து நிறைய புத்தகங்கள், கடிதங்களை தொகுத்து ஒரு புத்தகம் போட்டார், கிராமத்தில் கடிதங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவரோட முதல் புத்தகம். 94, 95 நினைக்கிறேன். அப்போ நான் தமிழரசு பத்திரிகை அப்போ போட்டார். அந்த தொகுப்பு ஒரு முக்கியமான தொகுப்பாக இருந்து நல்லா ரொம்ப படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். அவரோட அடிநாதமான விஷயமும் வந்து கிராமத்து விஷயங்கள் தான். நம்ம எதை எழுந்தோமோ நம்ம ஞாபகங்கள், அந்த விஷயம். சின்ன வயசுலேயே நகரத்துக்கு வந்துட்டு அவர். அதனால் அவர் திருவாரூர் பக்கத்தில் கண் கொடுத்த வணிகம்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் வேலைக்கு வந்த கதை வந்து சொல்லுவார், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று. தமிழரசி பத்திரிகையில் வேலைக்கு வராது அவர் வந்து தமிழரசி பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடராஜன் அவரோட பத்திரிகை. அவங்க வந்தோடனே அவர் பேர் வந்து இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அப்பா பேர் வந்து நடராஜன், இவரோட அப்பா பேர். அம்மா பேர் வந்து தமிழரசி, ஊர் பேர் கண் கொடுத்த வணிகம். உடனே அவர் வேலை கிடைக்காம எப்படி இருக்கும். அப்பா நடராஜன், அம்மா பேர் தமிழரசி. அது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்னோட 23 ஆண்டுகால நண்பர். அது மாதிரி இருக்கவங்களே ஒரு மிகச்சிலரில் வருவாங்க சார். தொடர்ந்து இப்போ எழுதிருக்காரு. இப்போ புத்தகங்கள் இந்திரனோட புத்தகத்தை தொகுத்திருக்காரு. ஒட்டுமொத்த படைப்புகளையும் தொகுத்து டிஸ்கவரி புத்தகம் வெளியிட்டாங்க. அவரும் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதிருக்காரு. அவர் கட்டுரையே சிறுகதையாக எழுத முடியாது. இப்போ பாக்கியத்தில் எதை எழுதினாலும் எனக்கு சிறுகதையாக வருதுன்னு சொன்ன மாதிரி கட்டுரை மாதிரியே இருக்காது படிக்கிறதுக்கு. ஏதோ ஒரு கதையை சொல்கிற மாதிரியே இருக்கும். படிக்கிறவங்களுக்கு அந்த கதையை வாசித்த உணர்வு தான் இருக்கும். அது நிஜ சம்பவங்களாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது அவர் தன்னோட கருத்துக்களை. வணக்கம். என்னுடைய தந்தையார் வந்து ஒரு மாலை முரசு பகுதி நேர செய்தியாளராக இருந்தாங்க. அப்பா எப்படின்னா திராவிடர் கழகம். அப்பா வந்து எல்லாத்தையுமே படிப்பாங்க. அப்பா பேர் வந்து ஒளிச்செங்கோங்கிற பேரு. சீபா ஆதித்தனார், தந்தை பெரியார், இவங்களோட எல்லாம் நெருங்கி பழகின ஒரு இது. அதனால எனக்கு வந்து பெரியார், ஆதித்தனார் அது மாதிரியான சிந்தனைகள், திராவிட இயக்க இது. அப்பா செய்தியாளராக இருக்கிறதுனால எல்லாம் அங்கே இருக்கிற எம்பி, எம்எல்ஏ யார் இருந்தாலும் எங்கள் வீட்டில் கார் நிற்கும். அதனால அந்த போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு பழகிட்டு, நகர வாழ்க்கையில நம்ம ஒரு மனிதனை எப்படி சந்திக்கிறது அதெல்லாம் எனக்கு இங்கே வந்து நான் ரஜினிகாந்த் பக்கத்தில் இருந்தால் கூட நான் ஒரு சலனம் இல்லாமல் இருப்பேன். ஏன்னா அப்படி இருந்து அப்படி ஒரு ட்ரெயின் ஆகிட்டேன். கிராமத்திலேயே பெரிய மனிதர்கள் வந்து எனக்கு சாதாரணமாக இருப்பாங்க. நான் அது மாதிரியான ஒரு இது. ஆனால் எழுத்து மேலே எனக்கு எப்படி ஆர்வம் இருக்குன்னா, நான் வந்து கண்கொடுத்து வந்து அந்த அதில் ஒரு அரசினர் உயர்நிலை பள்ளியில் படித்தேன். என்னுடைய வகுப்பு தோழர் ராமன், இப்போ நந்தனம் கல்லூரியில் கல்யாணராமன், அவன் வந்து என்னுடைய வகுப்பு தோழர். இப்போ வந்து இவருடைய புத்தகத்தை போட்டான், ஆத்மாராம் கவிதைகள் பற்றி ஒரு விமர்சனம் இருக்கு. நான் கல்லூரியில் படிக்கும், நான் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் படிக்கும்போது காவியான ஒரு கையெழுத்து பத்திரிக்கை நடத்தினேன். 120 பக்கம் நான் எழுதுவேன் கையிலேயே. 120 பக்கம். நீங்கள் வந்து ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும், காலச்சுவடு மாதிரி. அதை நான் கையிலே எழுதி எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் கவிதை, கதை, கட்டுரைகள். இப்போ ராஜமுருகன் இருக்கார், அந்த ஜோக்கர் இயக்குனர். அவர் வந்து கவிச்சிற்பன்கிற பேரில் அதில் கவிதை எழுதியிருக்காரு. அபி குமரகுருன்னு அவன் வந்து சிறுகதை எழுதியிருக்கான். சரவணன் அவருடைய மூத்த அண்ணன் வந்து அதில் கதை எழுதியிருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்து அது. நான் வந்து ஒரு வடிவங்கிறத விட ஒரு பத்திரிகையாளராக தான் நான் வந்திருக்கேன். ஒரு சிறுகதை எழுத்தாளன், கட்டுரை இதுங்கிறத விட அந்த கையெழுத்து பத்திரிகை எனக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து 95 பத்திரிகைக்கு வரும்போது பத்திரிகையாளர், கட்டுரை எழுதுறது தான் எனக்கு அதிக வாய்ப்புகளாக இருந்தது. ஆனால் கல்லூரியில் படிக்கும்போது வந்து நான் ஒரு 20 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். எல்லாமே எப்படின்னா, நான் சிறுகதை எழுதுறது விட்டதுக்கு காரணமே வந்து எனக்கு வந்து ஒரு தீவிர சிறுகதை எழுதவே தெரியாது.
நான் வந்து தினத்தந்தி, மாலை முரசு, ராணி, இது மாதிரி ஒரு 20 சிறுகதைகள் எழுதி வச்சிருக்கேன். தொகுத்து கூட இருக்கு, அது நான் புத்தகமெல்லாம் போடல. ஆனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துகிற ஒரு சிறுகதை போட்டி தான் நான் வின் பண்ணியிருக்கேன். குடிசை கனவுகள்னு ஒரு 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 காலனி வீடு கட்டுறதுக்காக எல்லா சொத்தையும் இருக்கிற பணம், சேமித்து வச்ச பணத்தெல்லாம் இழந்து அந்த பணத்தை காலனி வீடு கட்டுறதுக்காக பணத்தை இது பண்ணும்போது அந்த கட்சி ஆட்சி கலைஞ்சிடும். அதனால அந்த வீடு கட்ட முடியாது. அந்த கனவு வந்து ஒரு குடிசை கனவுகள்னு ஒரு சிறுகதை. அதுதான் கொஞ்சம் ஒரு இந்த லெவலுக்கு வர ஒரு கதை. அதனாலே நான் சிறுகதைகளுக்கு விலகிட்டேன். நம்ம வந்து ஒரு கட்டுரையாளர். ஆனால் எனக்கு கட்டுரைகளில் அந்த மொழி இருக்கும். வேல ராமமூர்த்தி ஒரு தடவை சொன்னார், எளிய வார்த்தைகளில் ஒரு சோகமாக ஒரு சோகத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு புத்தி வந்து உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார். வடிவம் இப்போ வந்து சிறுகதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கும்போது நான் வந்து கட்டுரையை தான் ஒரு வடிவமாக தேர்ந்தெடுத்தேன். ஒரு கதையே நான் கட்டுரையாக தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு நாவலையே கூட நான் வந்து எழுதினா கூட அது ஒரு கட்டுரை வடிவத்தில் தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த கல்லூரி படிக்கும்போது இப்போ கல்லூரி நூலகத்தில் நான் வந்து இருந்தேன். கொடாச்சேரி நூலகத்தில் தொடர்ந்து படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. வீரம் விளைந்ததுன்னு ஒரு நாவல், நிக்கோலாய் ஒஸ்ட்ரோஸ்கி எழுதுனது, மக்சிம் கார்கி தாய், அப்புறம் வந்து இது மாதிரி பசித்த மானுடம், இது மாதிரி ஒவ்வொரு நம்ம ஸ்பெஷல் லிட்ரேச்சர் எனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. பத்திரிகையாளர் இருந்தாலும் இலக்கிய வாசிப்புகள், இலக்கிய கூட்டங்கள், சென்னைக்கு வந்த பிறகு இலக்கியம், ஒரு இந்திரன் சாருடைய அந்த சினிமாவும் கலையும், ரே சினிமாவும் கலையும், அப்புறம் வந்து அரைக்குள் வந்து ஆப்பிரிக்க வானம், அவங்களுடைய சாரோடைய அந்த அறிமுகம், அப்புறம் சிற்பம், ஓவியம், அப்புறம் பத்திரிகையாளர் இந்த இலக்கியத்தில் வெவ்வேறு கூட்டங்களில் கலந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு எழுத்துக்கு பயன்பட்டதாக இருந்தது. நான் சிறுகதை எழுத்தாளர் அல்ல, ஆனால் கட்டுரையில் எதையுமே எழுதக்கூடிய ஒரு திறன் பெற்றிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் கட்டுரை தான் என்னுடைய வடிவம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சுகன் கலாமன் வந்து நீண்ட நாளாக அவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மீடியா பர்சனாக தன்னை எல்லாருக்கும் தெரியும் அவரை. ஆனால் அவர் வந்து ஒரு எழுத்தோடு சம்மந்தப்பட்டவராக தான் எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். ஏன்னா அவர் வந்து எழுத்தில் வந்து இலக்கியத்தோட அந்தளவு ஒரு ஆர்வமும், கவிதை, எழுத்தோடு ரொம்ப நேரடி தொடர்பு கொண்டவர். எல்லாத்தோட எனக்கு அவர் மேலே தனிப்பிரியத்துக்கு காரணம் என்னென்னா, அவர் எங்கள் ஊருக்காரு, பாண்டிச்சேரிக்காரு, அது ஒரு தனியாக. இப்போ அவரை தண்ணி அதுபோல் அந்த ஏக்நாத் வந்து தன்னுடைய அந்த கதை எழுத அனுபவங்களை எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சிறுகதைகளோட படித்த பழக்கம் மட்டும்தான் அவங்களை தவிர நான் சிறுகதைகள் போய் உங்கள் அத்தனை பேரோட போட்டியாளராக நான் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே முடிவு பண்ணுறதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியாவில் தொடர்ந்ததில்லை. ஆனால் இங்கே பேசுனதில் எனக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தோணுச்சு. வடிவம்ங்கிற விஷயம் 120 பக்கம் எங்கதையோ இல்லை வந்து அது என்ன சிறுகதை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது போல அது சிறுகதை ஆகிடுமா? வடிவம்ங்கிறது சிறுகதைக்கு முக்கியம் இல்லையா? அது எத்தனை பக்கங்களை தாண்டி போச்சுன்னா அதையும் நான் சிறுகதையாக ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிறுகதைக்குள்ள கதாபாத்திரங்கள், ஒரு நாவலுக்கான கதாபாத்திரங்கள் எத்தனை ஒரு நாள் வரலாம், அதுக்கு கணக்கு கிடையாது. ஆனால் சிறுகதைக்குள்ள அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 கதாபாத்திரங்கள் வச்சு தானே நீங்கள் வந்து சிறுகதை பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு வாசகனா அதையே நான் சிறுகதைன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் எக்ஸப்ஷன் இருக்குங்கிறத விஷயத்தை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கு இதுதான் வடிவம், இதுதான் பேர் அப்படிங்கிறத அது காலப்போக்கில் தீர்மானிக்கப்படும். சிறுகதைங்கிற விஷயத்தை இப்படி தான் வந்து சட்டம் போட்டு உள்ளுக்குள்ளே மாட்டி வச்சிருக்கோம். அது இங்கே மட்டும் இல்லை, மேலை இலக்கியத்துலேயும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை உடச்சி எழுதக்கூடிய விஷயங்கள் எக்ஸப்ஷன் கேஸ் தானே தவிர இதில் இருந்து நீங்கள் வெளிவர முடியுமா? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? அப்படி வெளிவரக்கூடிய விஷயத்தை சிறுகதை தான் அப்படின்னு படிக்கக்கூடிய வாசகன் மனசில் உங்களால் அறிஞ்சு சொல்ல ஒரு நினைவை ஏற்படுத்த முடியுமா? இந்த முக்கியமான 2 விஷயங்கள் வந்து சிறுகதையில் தேவைன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து மேல இலக்கியத்திலேருந்து டவுன்லோட் ஆகி வந்த விஷயம் தான் அந்த கான்செப்ட், சிறுகதைங்கிற கான்செப்ட். அதுக்குள்ள வந்து ஒரு சம்பவத்தை சுற்றி தான் நடக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீன கவிதைகளில் வந்து சிறுகதைக்கான விஷயங்களே கவிதைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துக்கும் அது போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க, சுதந்திரம் கிடைக்குது எழுதும்போது சிறுகதையில் அப்படிங்கிறீங்க. இன்னொரு கோட்பாடு சொல்றாங்க, ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அதில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது வந்து அந்த கதையை இடைஞ்சல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து மொழி தேவை இல்லையா? அந்த இடத்துல நீங்க வந்து எடிட்டிங்கிறது சிறுகதைக்கு அவசியம் தானே? இந்த விஷயங்களை பத்தி சிறுகதை எழுதக்கூடிய நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா
ஒரு வாசகனா, ஏன்னா எனக்கும் சிறுகதைக்கும் 162 கிலோமீட்டரு. ஸோ அதனால வந்து இதை நீங்கள் எழுதக்கூடியவங்க சொன்னீங்கன்னா எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மதியில் கோகுல் சாந்தானம்னு ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காரு. அவர் வந்து அவரும் வந்து நம்ம இளையராஜா மாதிரி தான். அவர் ஒரு ஆங்கில புத்தகத்தில் ஆங்கிலத்தில் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் எழுதியிருக்காரு, மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் மூவிஸில். புது கான்செப்ட் அது. எப்படின்னா சினிமாக்களிலிருந்து நிர்வாகம் பண்ணுவதற்கான நீதிகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு புத்தகம். அது வந்து சினிமானி எல்லாருமே ஒரு தானாக போய் அது மாதிரி விளையாடுறாங்க. அப்போ அதுலேருந்து விளையாட சொல்ல அதுலேருந்து எடுத்து என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிற நியூ ஃபார்மேட் இது. இது ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு. நான் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நான் இது பண்ணேன். இது எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து தமிழை கூட கொண்டு வரலாம் சார். ஏற்கனவே இது கிழக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க சார். சினிமாவோட பஞ்ச் டயலாக்ஸ்லாம் வச்சு அது மேனேஜ்மெண்ட் விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கு. ஓ கேட்குறேன். நான் வந்திருக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே, தலைப்பு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இது வேற மாதிரி இருக்கு. அது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த புத்தகம். இது என்னன்னா மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் மூவிஸ் வேர்ல்ட் மூவிஸ் சர்ச் பண்ணி இது வித்தியாசமான கான்செப்ட் தான். அதோட இது அது அந்த புக் மாதிரி தான். அதுவும் ஒரு கம்பேர் பண்ணுறேன். சின்ன விஷயம், இது ஒட்டுமொத்தமான விஷயம். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் புக்கை. அந்த புக் பார்த்தேன். அது மாதிரி ஒரு செய்யக்கூடியவர். இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவங்க எல்லாமே என்னுடைய முகநூல் நண்பர்கள் தான். மூலமாக கோகுல்ராஜ் மூலமாக தான் நம்ம வந்து இளையராஜா வந்து என்னை பற்றி தெரிஞ்சு என்னை தொடர்பு கொண்டார். அதனால் நம்மளுடைய இலக்கிய உலகம்ன்றது வந்து இந்திய காலகட்டத்தில் இந்த மார்க் இருக்கார் இல்லையா, இந்த ஃபேஸ்புக்கு அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கம்யூனிட்டி தான் உருவாக்குறத. அதனால் இந்த எழுத்தாளர்களுடைய ஒரு கம்யூனிட்டின்னு ஒன்று நம்ம உருவாக்குறதுக்கு ஃபேஸ்புக் உதவியாக இருக்கும் போல தோணுது. அந்த இடத்துல அதுலேயே உருவாக்கி பல்வேறு செயல்பாடுகள் செய்கிறாங்க. அவங்கள தேடிக்கிட்டு போய் மார்க் சந்திக்கிறார். சந்தித்து இந்த செயல்பாடுகளுக்கு வேறு எந்தெந்த விதத்தில் ஃபேஸ்புக்கை நான் ரீடிசைன் பண்ணி உதவி செய்ய முடியும்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழணும். அதனால் இந்த நேரத்தில் இப்போ இவர் நம்மளுடைய கோகுல்ராஜ் அவர்கள் இந்த சிறுகதைகள் பற்றி முதல்ல உங்கள் எல்லார் மத்தியிலையும் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எல்லாம் எடுத்து கதையாக பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி எடுத்து கதை பண்ணுற டெக்னிக் எனக்கு தெரியாது. ஸோ நானும் ஆனால் எழுத்து மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருக்குது. நான் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். நகைச்சுவை நாடகங்கள் எழுதுறது, அதை கொண்டு வர்றது, அது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இவர் இந்த டிராக்குலா கடிச்சதை பற்றி சொன்னார். என்னை காதல் கடிச்சப்போ நான் கவிதையாக எழுதி தள்ளினேன். அந்த கவிதைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் நடுவில் ஒரு நண்பர் வந்து இதை வெப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதனால் சில கவிதைகள்லாம் எடுத்து வெப்பில் போட்டேன். இன்னைய தேதி வரைக்கும் என் வெப்பேஜில் மற்ற எந்த பேஜை மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, காதல் மாத்திரம் தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றி இன்னும் கூட எனக்கு உங்கள் வயசு என்ன அப்படி இப்படிங்களா நிறைய இமெயிலுங்க வந்துட்டுருக்கோம். ஸோ தமிழ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம். சின்ன வயசில் அழவல்லியப்பான்ட்டு ஒரு குழந்தை கவிஞர் இருந்தார். அவர் தான் எங்களெல்லாம் ஒரு குழந்தைகள் அமைப்பு மாதிரி ஒன்று வச்சு அதில் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குன்ட்டு புக்குங்க கொடுக்கறது அது மாதிரி கொண்டு வந்தார். வளர்ந்தப்போ நான் நினச்சேன் அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ தான் சார் வந்தார். அவருடைய பேஜை பார்த்து தான் எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. ஏன்னா எழுத்து மேலே ஆர்வம் இருந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் அந்த மாதிரி யாரும் இல்லையே நினச்சிட்டு இருந்தேன். என் புத்தகம் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. சினிமா லைனில் இருக்க அவர் சொல்லுவார், சினிமாவிலேருந்தே நிறைய சினிமாங்க வந்திருக்கு. ஒரு தில்லான மோகனாம்பாலேயே மறுபடியும் கரகாட்டக்காரன் எடுப்பாங்க, அப்புறம் வேற ஒரு படமாக எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படத்துலேருந்தே படங்க வந்திருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா படங்கள்லேருந்து நல்லது என்ன எடுத்துக்க முடியும். ஏன்னா சினிமா பார்க்குறதுங்கிறதே வந்து நிறைய பேர் ஒரு வேற
வேற எதுவும் இல்லைன்னா சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு வெட்டி பொழுதுபோக்கு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எனக்கு சினிமாங்கிறது வந்து நான் எங்கள் அப்பா சினிமாலாம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் சினிமாங்கிறதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஸோ சினிமாவிலேருந்து ஒரு வெட்டி பொழுதுபோக்கு அல்ல, இதிலிருந்தும் கருத்துக்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதனால் ஒரு 33 படங்கள் உலக சினிமா எடுத்து அதிலிருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் எடுக்க முடியும், எப்படி அது ஹெல்ப் ஆகுங்கிறது என்னோட HR எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த புக் பண்ணியிருந்தேன். ஒரு நாவல் எழுதணுங்கிறதும் எனக்கு ஆசை. ஆரம்பிச்சிருக்கேன், பார்க்கலாம் எப்போ முடியுதுன்ட்டு. நன்றி. ஏக்நாத் வந்து கெடாத்தொங்குங்கிற ஒரு கவிதை தொகுப்பில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பிரபலமான நாவலாசிரியராக இருக்காரு. குருவிடம்னு இன்னைக்கு இலக்கியத்தில் தமிழில் சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆள். புத்தாயிரத்தின் சிறந்த 10 எழுத்தாளர்களில் போன ஆண்டு ஹிந்து தமிழில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட எழுத்தாளர். அதையெல்லாம் விட முக்கியமாக சினிமா துறையோட நேரடியான தொடர்புடையவர். கிட்டத்தட்ட 70 பாடல்கள் எழுதியிருக்காரு இது சினிமாவுக்கு. முக்கியமான தமிழ் நாளிதழில் சினிமா செய்தி ஆசிரியராக இருந்தார். இப்போ வந்து இணையத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. முக்கியமாக ஆங்காரம், கிடைக்காடு இது ரெண்டும் இவருடைய நாவல்கள். ஜெயந்தன் விருது பெற்றது அந்த கிடைக்காடு நாவல். இப்போ வந்து பேச்சு துணைக்கு ஒரு சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வேற ஒரு சிறுகதை தொகுப்பு அடுத்த நாவல் வந்து பேரன்பு மற்றும் பெரியவர்கள். அந்த நாவல் வந்து தமிழ் வெளிங்கிற பதிப்பகத்துக்கு தருவேன்னு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஏக்நாத் வந்து இப்போ வணக்கம். இது பேசினாலே கை கால் ரொம்ப பரவும். கொஞ்சம் தேவையே இல்லை. நானும் நான் வந்து நானும் உங்களுக்குள்ள கவிதை எழுத ஆரம்பித்தேன். முதல் கவிதை தொகுப்பு கெடாத்தொங்கு. ஃபுல்லாக வந்து கிராமம் பற்றிய ஒரு கவிதை. இந்திரன் சார்லாம் பார்த்துட்டு இதில் இந்த எல்லா கவிதைகளிலும் கதைத்தன்மை இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் தான் தோணுச்சு, ஆமாம் இது எல்லாமே கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கவிதைகள் எடுத்து கதையாக பண்ணிட்டேன். இது அதே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கவிதை எழுதே விட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து கதை எழுத ஆரம்பித்தேன். அப்போ அந்த கதையில் வந்து குல்ராட்டின்னு ஒரு கதை எழுதினேன். அதுதான் அந்த காட்டுக்குள்ளே கடை போடுற ஒரு விஷயம். இப்போ அந்த கதையை படிச்சுட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, இதை வந்து நாவலாக பண்ணலாம், இதில் அவ்வளோ டீட்டெயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து கிடைக்காடு நாவலாக பண்ணேன். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுவும் என்னென்னா அது பேசப்படாத ஒரு விஷயம், காட்டுக்குள்ளே கடை போடுறதை பற்றி அது பேசுகிறேன். அடுத்த நாவல் வந்து ஆங்காரமும் என்னென்னா சாமி செய்கிறத பற்றியான ஒரு விஷயம். அது நிறைய வந்து எழுதலை தமிழில் யாரும். அதுக்காக அது எழுதப்பட்ட நாவல். பட் அது சரியாக நான் எழுதலையோ அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் என்ன எழுதணும்னோ அது வந்து வெளியே வரலை. என்னோட சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட் பேச்சாளராக இருந்தார். நான் படிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். எங்கள் ஊர் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவர் தான் லைப்ரரியை ஆரம்பித்தாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அங்கேருந்து ரஷ்ய இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் வந்து எழுதணும்னு இது வந்துச்சு. அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு பேச்சாளரை பற்றி ஒரு நாவல் எழுதிச்சு. அடுத்து ரமேஷ் வைத்தியா, பத்திரிகையாளர், எழுத்தாளர், சிறார் கதையாசிரியர், சினிமா பாடலாசிரியர், ஜோக்கர் படத்தில் ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கேன். முன்னாடி பழைய பாட்டு எழுதியிருக்காரு. நான் இப்போ சமீபத்தில் வந்த பாட்டை சொன்னேன். இப்போ இன்னும் சில படங்களில் வர என்னென்னா ஒரு விகடனில் 17 வருடங்களும், ஆனந்த விகடனில் 17 வருடங்களும், அதுக்கு பிறகு இப்போ தினமலர் மாணவர் பதிவில் வந்து செய்தி ஆசிரியராகவும் இருக்கார். தீவிர வாசிப்பு உள்ளவர். எல்லாவற்றையும் பெரும்பாலும் பழைய புதிய எல்லாவற்றையும் வாசிச்சுவார். அதாவது சிறுகதை, நாவல், கட்டுரை அது மாதிரி வகைமை இல்லாமல் எல்லாத்தையும் வாசிச்சுவார். பாடல் எழுதுவார். நிறைய குழந்தைகளுக்கான பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அது இல்லாமல் ஆல்பத்துக்கான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒரு சிறுகதை பற்றி பொதுவாக இல்லாமல் என்னுடைய விஷயந்தான் நான்
சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல சம்பிரதாயமாகவே கண்டென்ட்டு தான் அதை நான் என்னவோ எழுத போகிறேன் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்டிக் அரிசியை பற்றி எழுத வேண்டியது இருந்ததுன்னா அது கட்டுரையாக தான் எழுத முடியும். கவிதையும் கதை எழுதணும்னா பிரச்சனையாக போயிருங்கிறதுனால சிறுகதை. அப்புறம் லௌகீகமாக இன்னொன்று இருக்குது. 10 நிமிஷத்தில் நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சந்தோஷப்படுறதுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கவிதைன்ற ஒரு விஷயம் அதை பண்ணணுமா, இல்லை ஒரு வருஷம் நான் உட்காந்து கேப்பு விட்டு எழுதி அது ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நானே சந்தோஷப்பட்டுக்கிறதா? நாவல் கேப்பு விட்டு நம்ம ஒரு வருஷம் எழுதுனா தானே ஒரு நாவலாவது வருது. 6 மாதமாவது அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கேன். அதுவும் நமக்கு ஒத்து வராத பொழுது கைவசம் இருக்கிற அந்த சமாச்சாரம் என்ன, அதுக்கு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறொரு அனுகூலம் ஷார்ட் ஸ்டோரி வடிவத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு இருக்குது. கட்டுரை நான் எழுதி கொடுத்தேன்னா உங்களுக்கு அதில் ஒரு தேவை இருக்கணும், வாசகர் அது போய் சேர்ற இடத்துக்கு ஒரு தேவை இருக்கணும். ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் கதை அது ஒரு சுவாரஸ்யம் கருதி படிச்சிருவாங்க. கட்டுரையவே தேடி படிக்கிறாங்க. அந்த சுந்தர புத்தன் அப்படின்னாக்கா அதில் கூட கதைத்தன்மை இருக்குது. அப்போ அது உங்களுக்கே அதில் ஒரு குழப்பம் தானே வந்துடுது. கட்டுரை போன்ற கதை போன்ற கட்டுரைனா கதை போன்ற கட்டுரை அது. இப்போ பியூராக நான் ஒரு கட்டுரை எழுதும்பொழுது பெற்றுக்கொள்பவருக்கு தேவை இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை எங்கே இருக்குது? நிபந்தனை எதுவும் இல்லாமல் நான் சீக்கிரமாக எழுதிடணும். அதில் அந்த சுதந்திரம் சொன்னார சுதந்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஒரு வசதியும் இதில் இருக்குது. இந்த வடிவத்தினுடைய கவர்ச்சி எது எளிமையாக கை வந்துடுது கவிதை எழுதுவதுங்கிறது. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கவிதைகள் சேர்ச்சி 15 வருஷத்துக்கு முன்னாலேயே தயாரிக்கப்படுகிற ஒவ்வொரு பேனாவும் கவிதை எழுதுகிறதுன்னு சொன்னது போக இப்போ ஒரு கீபோர்டே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற 5-6 பேரை வச்சு ஆளுக்கு ஒரு கவிதையாக எழுதக்கூடியதாக இருக்கு. மிக எளிமையாக கை வந்தாலும் அதில் நமக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது இல்லை. என்ன மாதிரி சோம்பேறித்தனமோ உழைப்புக்கு பயமோ இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் கூட ஒரு சிறு நாவலுக்கு அல்லது 6 மாதம் அல்லது ஏதோ 1 மாதமாகுதுன்னா அதுவும் கைப்பக்கமே வராதனால அதுலேயும் கவர்ச்சி இல்லை. சிறுகதைன்னா கட்சி தான். இதுவும் ஜாலியாக இருக்குது, அதுவும் ஜாலியாக இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சிருக்குங்கிறதுனால அப்போ அந்த கவர்ச்சி தான் காரணமாகும். சிறுகதையாக இது நம்ம எல்லாமே சொல்கிறோம். நம்முடைய முதல் சுற்றுல இப்போ வந்து நம்ம எல்லாரும் பேசுறதை வச்சு நம்ம முருகேசன் சார் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு வெறும் சிற்பி மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு கொலை நாயகி அம்மாவே சந்திச்சவர். அவர் பழைய காலத்துலேருந்து எல்லாருமே இலக்கியத்தோடையும் இசையோடும் எல்லாத்தோடையுமே பரவலான ஒரு இதை கொண்டவர். சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு இன்றைய சந்திப்பு ஒரு உன்னதமான சந்திப்பு என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. சிறுகதையை எப்படி அணுகுமுறைகளை எப்படி கொண்டு வருவது என்று ஒவ்வொருத்தரும் சொல்வதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் அதுக்கு ஒரு வேற்றுமை இருக்கிறது. இந்த வேற்றுமை தான் எனக்கு சிறுகதையாக வருவதற்கு கவலை பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மேல்நாட்டில் இருக்கும்போது உதாரணமாக சாம்சத் மாமத்தை உதாரணம் கொண்டீங்கன்னா அவர் முதல் டாக்டராக இருந்தார், லாயராக இருந்தார், அப்புறம் பெயிண்டராக இருந்தார், கடைசியில் அவர் ஒரு நாவல் ஆசிரியராக இருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே எனக்கு இந்த எழுத்துல தான் எனக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது, மன திருப்தி கிடைக்கிறது என்று சாம்சத் மாமன் சொல்கிறார். அவர் ஹியூமன் பாண்டி என்று சொல்லப்படுகிற முகவரி அதையெல்லாம் சொல்கிறார். இந்த சந்திப்பு வந்து ஒரு எனக்கு என்னை பொறுத்தவரையிலே ஒரு உன்னதமான சந்திப்பு என்று நான் நினைக்கின்றேன். சிறுகதையையும் எழுத்தாளர்களும் ஒன்று கூடி தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வதில் தான் பெரும் ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் பரிமாற்றுவதையும் ஒவ்வொருவருடைய அணுகுமுறைகளையும் தெரிந்து கொள்வது சாதாரணமாக நடைமுறையில் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் கூடி நம்ம பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்துகள் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறுகதை படிப்பதை விட இதில் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பம் எனக்கு மட்டுமா மகிழ்ச்சியை பிடிக்கிறது. இது அடிக்கடி நடைபெற வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளேன்.
ஒரு சுற்று வந்துட்டோம். இப்போ எல்லாருடைய உலகங்கள் என்னென்ன, எல்லாரும் முன்னாடி இருக்கிற எழுத்து எதுக்காக எழுத்து என்னை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை ஓரளவு நம்ம எல்லாமே பகிர்ந்துக்கிட்டோம். இப்போது ரமேஷ் வைத்திய சொன்னதுதான் நான் யோசித்து பார்க்குறேன். கண்டென்ட் தான் ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அடுத்து இது இன்னொரு முக்கியமான விஷயத்த ரமேஷ் வைத்தியா சொன்னார். சிறுகதையாகட்டும் எல்லாம் அந்த நாவல் ஆகட்டும் இந்த புனைகதையும் எழுதுறதுக்கும் கவிதை எழுதுறதுக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குது. என்னென்னா கவிதை வந்து ரொம்ப குறைந்த உடல் உழைப்பை கூறுவது. சிறுகதை நாவல் எல்லாமே வந்து மேன் அவர் இத்தனை மணி நேரம் உழைக்கணும். அதில் உட்காந்து மாற்றி நீங்கள் எழுதணும், அது திரும்பி பிறகு இருக்கணும். அவர் நண்பர் என்ன சொல்கிறாரு, அது அவருடைய சிறுகதை வந்து எத்தனை முறை மாற்றி 18 முறை 15 முறை மாற்றி இருந்தார். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 13 ways of looking at a black bird அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. ஒரு கருப்பு பறவை அதை 13 வகையில் பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினார். அப்போ அவர் வந்து 17 அத்தனை முறை திருத்தி எழுதினார்னா அத்தனை சிறுகதை எழுதினார் அர்த்தமா அப்படின்னு தோணுது. இப்போ அத்தனை முறை அவர் எழுதியும் அவர் இன்னும் திருப்தி அடையலை. கேட்டால் இன்னும் நான் மாற்றுவேன்னு சொல்கிறார். அப்போது அந்த வடிவம் கண்டென்ட் தான் வடிவத்தை தீர்மானிக்குது அப்படின்போது அடுத்த முக்கியமான கேள்வியை நம்ம கலாபன் சொல்கிறார். எத்தனை பக்கம் இருந்தால் அது சிறுகதை, எத்தனை வார்த்தை இருந்தால் அது நாவல், அது எந்த இடத்துல சிறுகதை எத்தனை வார்த்தைக்கு அப்புறம் சிறுகதையாக இருக்குது, அது வார்த்தையாவது அந்த இடம் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான. சிறுகதைனா பெரும்பாலும் ஒரு ஃபோட்டோன்றது ஒரு சிறுகதை, சினிமான்றது ஒரு நாவல். இப்படிப்பட்ட ஒரு வரைமுறையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த சிறுகதைன்றது குணாம்சமா வடிவமா அது வார்த்தை கணக்கா? சிறுகதைக்குன்னு ஒரு குணாம்சம் இருக்கா? இப்போ நம்ம இங்க முன்னாடி வைக்க வேண்டிய கேள்வி இதுதான் முக்கியமான கேள்வி. சிறுகதை அப்படின்றது நான் சொல்றதுக்கு குறைச்ச செய்தி இருக்கு, அதனால நான் சிறுகதை சின்ன கண்டெய்னரில் போட்டுட்டேன். நான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, அதனால பெரிய கண்டெய்னர் போட்டுட்டேன் அப்படியா? அல்லது பெரிய கண்டெய்னர் வந்து ஒரே ஒரு கவலை அள்ளி போட்டு ஒரு பதம்ன்றாங்களே அது மாதிரி எடுத்து சிறுகதை செய்கிறேன்னு வரும்போது தான் சிறுகதை ஒரு கலை வடிவமாக மாறுது. நிறைய இருக்கு என்கிட்ட. வந்து ஏக்நாத்கிட்ட கேட்டால் ஏக்நாத்கிட்ட தான் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ எழுதுவாருன்னு எனக்கு தெரியாது. சுந்தரமுடன் பிள்ளை என்ன இருக்குன்றத அவருடைய நண்பர் நம்ம அஞ்சுமலை இவரை அசோகன் தானே, அசோகனை கேட்டதான் தெரியும். ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு 2 பேரும் எப்படி எல்லாம் திறமையாலாம் பட்டாம்பூச்சி பிடிக்கிறாங்க. அப்போ பட்டாம்பூச்சி பிடிக்கிறத பற்றி யாரு இன்னும் ஒரு கதை எழுதலை அப்படின்னு நான் நினைக்கிறது. அப்போது நான் என்ன கேட்குறேன், பெரிய நிறைய தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்து காட்டினா போதும் அப்படின்னு நம்ம திருப்தி அடையணும்ல. அந்த திருப்தி அடைகிற இடம் தான் வந்து அதை ஒரு கலையாக உயர்த்துது. நிறைய ஒரு காதலிக்கிட்ட போய் அவங்கள்ட்ட மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் ஒரு வார்த்தை அல்லது ஒரு மௌனம் அல்லது ஒரு கேள்வி அவள் பதில் கூட சொல்லியிருக்க மாட்டான். அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டதுனாலே அந்த கேள்வி ரொம்ப பெரிய பதிலாகிடும். அவங்ககிட்ட கேட்டதுனால அந்த கேள்வி சார் மற்றவங்ககிட்ட கேட்டால் அது மீனிங்கே கிடையாது, அது யூஸ்லெஸ் கொஸ்டின் அது. அப்போது சிறுகதைன்ற வடிவத்தை இவ்வளோ சொன்னால் போதும்னு நீங்கள் தீர்மானித்து நிறுத்திடுறீங்களா அல்லது வேற வேற மெட்டீரியல் காரணத்துக்காக நிறுத்துறீங்களா? அதுதான் நீங்கள் இப்போ சொல்லணும். நீங்கள் அதை போல உணர்ந்துருக்கீங்களா? ஒரு சிறுகதை எழுதும்போது எனக்கு இந்த சிறுகதை இவ்வளோ சொன்னால் போதும், இதோட சொல்ல வேணான்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? அரசன் நீங்கள் சொல்லுங்க. 40 சொல்லுங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. எந்த இடத்துல ஏன் சிறுகதையாக நிறுத்துனீங்க? அது ஏன் நான் நாவலாக எழுதாமல் போனீங்க? இல்லை சார் மைக் ஆன் பண்ணணும். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, ஏன்னா ரெக்கார்டம் விளக்கமாக சொல்லுங்கள். நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறை வச்சு நான் எழுதுறேன். சரி.
எனக்கு ஆரம்பித்து அதை பற்றி போயிட்டே இருந்தது. அவ்வளோதான். அது வந்து இப்படி இந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். இந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே திட்டமிடுதலும் கிடையாது. எழுதிக்கிட்டே இருந்தால் இதுக்கு மேலே போதும் அப்படிங்கிற ஏதோ என்னுடைய உள்ளுணர்வு இது போதும் அவ்வளோதான், அதுக்கு மேலே அதில் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் அதுக்குள்ளேயே தான் திரும்ப சுற்றி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நீட்டணும் அப்படின்னா அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வும் தோணலை. அதை நான் கதையாக பார்க்கும்போது 42, 48 பக்கமும் அதுக்குள்ளே நான் என்ன சொல்லணும், எனக்கு என்ன உணர்வு இருந்தது அந்த நேரத்தில். எதை பற்றிய கதை அது வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம காதலிக்கிறான், அந்த பெண்ணை காதலிச்சு கதையோட அம்சம் என்னன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞர்கள் ஆடு மேய்ச்சல் நிலத்தில் நடக்கிற காதலை வந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த ஊரோட வாழ்க்கை முறை, அந்த ஊரோட நிலப்பரப்பு, இதெல்லாம் அந்த கதைகளுக்குள்ள ரொம்ப அழகாகவே பதிவு பண்ண முடியும். கடைசியில் அவள் வந்து ஏமாற்றப்பட்டு அந்த வீட்டு பின்னாடியே தூக்கில் கொண்டு இறந்து போயிடுவாள். அந்த நினைவுகள் தான் அந்த அந்த பையனை வந்து வாழறது. அவனோட பெருஞ்சுமையாகவே அது பெருஞ்சுமை அப்படின்னா கதைக்கு டைப் வச்சிருப்பாரு. அதுதான் அந்த கதை. அது கிட்டத்தட்ட நான் இப்போ இந்த கதையை வந்து பெரும்பாலும் கதையை வந்து திருப்பி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஜான் அப்டேக்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு, ஒரு கதையை திருப்பி சொல்வது போல அந்த மூல ஆசிரியருக்கு செய்யும் துரோகம் எதுவும் இல்லைங்கிறாரு. ஏன்னா இந்த புக் ரிவ்யூன்னு எழுதுகிறவன், சிறுகதை புக்கு ரிவ்யூ எழுதுகிறவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்க கதை சுருக்கம் கொடுக்குறான். இல்லை சார், சினிமா விமர்சனத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமா கதை படிப்பாக இன்னைக்கு இல்லை கொடுங்க. நான் என்ன சிறுகதையை திருப்பி அவருடைய சின்னதாக ஒரு லைன் தான் அவர் திருப்பி எழுதுவார். கதையை வந்து எப்படி சொல்கிறான்னு தான் கதையை வந்து குறைச்சு அதை அவன் எப்படி சொல்கிறான்றது தான் அவன் இருக்கான். அப்போ அதை போய் இவர் திரும்பி சொன்னாருன்னா பெரிய துரோகம் அது. ஆனால் நான் இப்போ உங்களை கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த சிறுகதை இந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் என்று திருப்தி அடையாததுனால்தான் இத்தனை முறை எழுதுனீங்க. அப்போ அதனுடைய சிறப்பான வடிவம்னு நீங்கள் அதை எழுதும்போது நீங்கள் உங்கள் கதையில் எடுத்து பேசினா அதனுடைய நில காட்சிகளை எல்லாம் விவரிக்கிறீங்கல்ல, அந்த நில காட்சிகள் விவரிக்க வேண்டியது ரொம்ப தேவைன்னு நினச்சிங்களா அந்த கதையில்? அது ஒரு டெக்னிக்காக நினச்சி பண்ணீங்களா இல்லை யதார்த்தமே வந்து அமைஞ்சுதா? இல்லை, நான் அதை டெக்னிக்காக நினச்சி பண்ணலை, யதார்த்தமாக வந்தது. நான் எழுதும்போது ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயங்கள் நான் எழுதிடுவேன். இந்த விஷயங்கள் இப்போ பொதுவான நடைமுறையில் இருந்ததுன்னா திரும்பவும் படிக்கும்போது சரி போட்டோம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். எது வந்து இப்போ வழக்கத்தில் அழிஞ்சிட்டு வருது, மறந்துட்டு வரோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குதுங்கிறதுனால அதை மட்டும்தான் பதிவு பண்ணுவேன். பட் எழுதும்போது தொடர்ச்சியாக என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுதுவேன். நம்ம இப்போது கிட்டத்தட்ட எதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து இப்போ காலப்போக்கில் நாகரிகங்கிற பேர்லையோ இல்லை சோம்பேறி சரி மற்ற விஷயங்கள்னால மறந்துட்டு வரோங்கிறத வந்து அது முக்கியமாக இருக்குது, அது ஒரு ஆவணமாக இருக்கட்டும். நானே திருப்பி எடுத்து பார்க்கும்போது எனக்கு அடுத்து என்னுடைய தலைமுறையோ அதுக்கு அடுத்த தலைமுறையோ இப்படி ஒரு வாழ்வியல் இருந்தது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஆவணமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முழு. அது இந்த மொழியிலே குறிப்பிட்டது என்னென்னா, இது வந்து ஒரு என்னுடைய முப்பாட்டனும் என் பாட்டனும் வாழ்ந்த முப்பாட்டன் அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை பதிவு பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக தான் நான் நினச்சி பதிவு பண்ணேன். ஸோ அதில் வந்து என்னென்னா, நான் இவங்க எல்லாரோட சிறுகதைகளையும் படித்தேன். அந்த முறையிலையும் இப்போ சமகாலத்தில் எழுதிட்டு இருக்க புதுசாக எழுதுறவங்க எல்லாரோடையும் பெரும்பாலும் படிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு சிறுகதையில் ஒரு பாணி இருந்தது, ஒரு ஆரம்பம், ஒரு நடு, ஒரு முடிவு. அந்த பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் எதுவுமே இப்போ எழுதுறவங்க கிட்ட கிடையாது. அது வந்து 95 அந்த காலத்திலே உடஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு வந்து பின்னவீனத்துவத்தோட ஒரு தாக்கம் ஒரு காரணம். நான் லீனியர் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் தொடர்பு இல்லாத சம்பவங்களை ஒன்றா கூட்டுட்டே போகிற விஷயம் இருக்குது. இவங்க கதையெல்லாம் நான் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கண்டிப்பாக அது மாதிரி எழுதிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களாம் வந்து
கதையை எழுதுகிற உந்துதல் தான் முக்கியமாக இருக்குது. நான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல வர்ணனை வேணும், அந்த டெக்னிக்கலான்னு சொன்னீங்களே, அந்த அது எங்களுக்கு பொருந்தவே கூடாது. இவங்களாம் ராவாக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாமே புது புது அலையாக இருக்கிறதுக்கு காரணமே நான் பார்க்குறது அதுதான். இப்போ அந்த கதையில் வந்து இப்போ விகடனுக்கு எழுதினீங்கன்னா, ஒரு விகடனோ ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு எழுதினீங்கன்னா அதில் ஒரு ஆரம்பம் முடிவு இருக்கணுன்ற மாதிரியான கதைகள் வரும். அந்த இன்னொரு காலகட்டத்தில் சமூக கதைகள் வந்து, கருத்து சொல்கிற கதைகள் வந்து, புரட்சி கதைகள் வந்து, அப்புறம் தலித்திய கதைகள், பெண்ணிய கதைகள்லாம் வந்துச்சு. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் கதைகளாக தான் இருக்குது. இப்போ இவர் ஷான் ஒரு கதை எழுதியிருந்தார், தங்கம், ரமேஷோட கதை எல்லாமே முற்றிலும் வேறு மாதிரியான கதைகள். அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கதையை நல்லா உள்வாங்கிட்டு படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உள்ளுணர்வு அவங்கள செலுத்திட்டே போயிருக்கு. இந்த கதையை சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எழுதிட்டே போகிறாங்க, அது எங்கே முடியுமோ முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். அவங்க வந்து இதை வந்து இப்படி செய்யலாம், அதை நகாசு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அதில் திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க, இந்த வரி தேவையில்லை, இதை நீக்கலாம், இன்னும் கூடுதலாக சேர்க்கலாம்னு தவிர, அதாவது அடுத்தவங்க வாசகரை நோக்கி எழுதுறாங்க. அவங்க எழுதுனது வந்து தங்களோட வெளிப்பாடாக எழுதியிருக்காங்க, வாசகனுக்காக எழுதப்பட்ட எழுத்தே கிடையாது. இந்த எல்லா கதையிலையும் அந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன் நான். ஏன்னா அது வந்து நான் வந்து இவங்களுக்காக எழுதுறேன். இப்போ நான் என்னைக்கு வந்து இப்போ கார்த்திக் புகழேந்தியோ அல்லது வேற ஒருத்தர் பாக்கியம் சங்கருக்கோ எழுதுறேன்னு நினச்சி அது மாதிரி ஆடியன்ஸ்க்கு எழுதுறேன்னு போகிறோம், அப்போ என்னோடய எழுத்து வந்து வேறு மாதிரி ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். அது வந்து நான் அவங்களுக்காக எழுதுறேன். நான் எனக்காக எழுதுறேன்னும் போது அதில் வந்து இந்த மாதிரி தன்மைகள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதனோட போக்கில் சொல்லிட்டே போவாங்க, கதை முடிகிற இடத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நான் வந்து அனுபவ கதைகள் இன்னும் எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வந்து அனுபவ கதைகள்னு அதாவது என்னுடைய பருவங்கள்ல இருந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி சொந்த அனுபவங்களோ இல்லைன்னா பக்கத்து வீடு பக்கத்து தெரு கதைகளோ நான் வந்து இன்னும் எழுத ஆரம்பிக்கல. நான் வந்து முழுக்க நானே தான் ஒரு கேரக்டரை உருவாக்கி நானே தான் எழுதிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு கதையை எங்கே நிறுத்துறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே போன கேள்விக்கே பதில் சொன்ன மாதிரி நான் ஒரு கதையை வந்து முழுக்க எழுதி முடிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறது. அதாவது என்னென்னா, இந்த கதை எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்ற அந்த கேரக்டர் முதல்ல நான் ஒரு கேரக்டரை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த கதையை வந்து அந்த கேரக்டர் என்னவா இருக்குன்றத வந்து முதல்ல இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அந்த கேரக்டரை நான் எப்படி உருவாக்குறனோ அந்த உருவாக்குறது தான் நான் ஒரு கதை எடுக்கிறேன். ஸோ அந்த கதையை நான் முதல்ல முழுக்க தலையில் மண்டைக்குள்ளே எழுதி முடிச்சிடுறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் எழுதுறது ஒன்று இருக்குது. அந்த கதை ரெண்டாவது நான் ஒரு கருவிலேருந்து நான் போகிற போக்கிலே போட்டோம் அப்படின்னு. இப்போது விளிம்பு கப்பாலில் வந்து பெர்ஃப்யூம் வந்து அது கதைக்கு முதலைனும் முடிவு பண்ணல, கடைசி லைனுமே நான் முடிவு பண்ணல. கதை எப்படி போகுதோ அதே மாதிரி போகட்டும் அப்படின்ற இதுதான். இப்போ வந்து கதை வந்து எங்கே முடியுது அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல நிற்கும். அது வந்து ஒரு என்னன்னா அந்த மாதிரி இதை வந்து இன்னும் எக்ஸாக்டாக இப்போ எல்லாருமே அடல்ட்ஸ் அப்படின்றதுனால நான் நேரடியாகவே சொல்கிறேன். இது வந்து ஒரு உச்சகட்டமாக இது. ஒரு ஆணுக்கு வந்து 7 செகண்ட், ஒரு பெண்ணுக்கு வந்து 22 செகண்ட். அந்த 7 செகண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் கதை எழுதுறேன்னா எனக்கு அந்த 7 செகண்ட் ஒரு இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கதை நகராது. ஸோ அதோட நான் அந்த கதையை நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் நான் அந்த கதைக்குள்ளே தான் வேலை செய்வேனே தவிர அந்த கதைக்கு அடுத்து இதுக்கப்புறம் இதை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான இதை வந்து நான் செய்கிறதில்லை. அதாவது திருப்தி அப்படின்னா நான் வந்து எனக்கு இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் நான் அதை ஜென்ரலைஸே பண்ணுறேன். நான் கலைஞன் வந்து எந்த படைப்பாக இருந்தாலுமே சரி, அவன் வந்து ஒரு திருப்தி இல்லாதவனா இருக்கிறவனால மட்டும்தான் நான் வந்து கலைஞனாக இருக்க முடியும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ திருப்தி வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே இருக்காது. அது வந்து இப்போது அரசன் வந்து அதை தான் சொன்னப்போ நான் 15 தடவை எடிட் பண்ணேன்னா அந்த 7 செகண்ட் வந்து திரும்ப தேடி எடுத்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். அது வந்து திருப்தி இல்லைன்றது தான். அது குறைந்தபட்ச நேரம் தான். அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த திருப்தி இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிறுகதைகள் சார்ந்து மிக தீவிரம் பேசிட்டு நான் யோசிக்கிறது ஒரு வாழ்க்கை தான் எல்லா கதைகளையும் பதிவு பண்ணிட்டு எல்லா கதைகள்னா இங்கே அவனு எனக்கு பேர் தெரியல, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுகதைகள் எத்தனை கதாபாத்திரங்கள் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மேடையில் எனக்கு பேர் தெரியும். அதே மாதிரி அவர் பதிவு செஞ்ச ஜீனாவோட கதைகள் படித்த உடனே எனக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னு. எனக்கு இந்த 2 கருத்துலையும் முரண்பாடாக இருக்குது. ஏன்னா ஜீனாகராஜே தீராக்குறைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில் கிட்டத்தட்ட 17 கதாபாத்திரங்கள் வரும், 2 பக்கம் தான். அந்த 2 பக்கத்தில் 17 கதாபாத்திரம் அந்த 17 கதாபாத்திரங்களும் பேசும். அப்போ இங்கே இந்த விளிம்பு கப்பால் தொகுப்புகளுக்கு எல்லா கதைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அந்த வாழ்க்கை முறையை பேசுது. ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒரு 10-15 பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க. இப்போ வல்ல கதையில் ஒரு சமூகம் இருக்குது. வென்று கொள்ளும் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பின்புலமே இருக்குது அந்த ஒரு இதுக்கு பின்னாடி. ஆனால் அதிலிருந்து ஒரு முதன்மையான கதாபாத்திரம் பேசுது. அந்த ஒரு கதாபாத்திரத்தின் வகையில் அந்த சமூகத்தோட மொழினா அவங்க பேசுகிற அவங்களோட வாழ்க்கையை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இந்த ஒற்றை பரிமாணத்து மூலமாக இந்த கதையை நகர்த்துதுங்கிறத நான் வரையறுக்க இங்கே விரும்பலை. மாறா ஒரு குரல் மூலமாக
இவர் எனக்கு எதுவுமே செய்யலையேங்கிறத ஒவ்வொருத்தருமே பேசிட்டு இருப்போம். அந்த 15 பேருக்குமே அதான உண்மை. எனக்கு ஒன்றும் செய்யலைங்கிறத அவங்க மனசில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போ இந்த நவீன காலத்தில் நீங்கள் இந்த ஒரு நில வர்ணனை இல்லையோ இது சொல்லும்போது இந்த நவீனம் வந்து இந்த கதையோட மையத்தை மட்டுமே முன் வச்சுட்டு இருக்காங்க. அதோடைய ஆழத்தில் அது பேசக்கூடிய அரசியல்ல இப்போ ஒரு தன்னுடைய ஊரை விட்டு விலகி வந்து இந்த சென்னை நகரமய வாழ்க்கையில நான் மறுபடியும் ஊரை பார்க்குறேன் அப்படின்னு அரசன் சொல்றேன். கிட்டத்தட்ட இதே ஒரு மனநிலையில தான் கார்த்திக் விழுந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஆனால் அங்கே இருக்கும்போது அவருக்கு அந்த உணர்வு வருமானம் நிச்சயம் வராது. ஏன்னா அங்கே இருக்கும்போது அந்த ஊர் அவருடைய இயல்புல இருந்து அவர் கதை எழுதுறையே தன்னுடைய இயல்பு எதுங்கிறத உணரும் போது அந்த கதைகளை விட்டு வருதுன்னு நான் பார்க்குறேன். அதுதான் இந்த விளிம்பு கப்பலுக்கு எல்லா கதையுமே. என்னோட கதை பொறுத்தபோது அந்த நான் முழுக்க நகரத்துலேருந்தே வந்து இன்னொரு நகரத்தில் நான் வாழ்றேன். எனக்கு இந்த கிராமிய அடிப்படையில் எதுவுமே கிடையாது. நான் தென்னை மரத்தையோ வயக்காட்டையோ பார்த்தேன் கிடையாது. நான் விவரம் தெரிஞ்சு கண்ணு முடிச்சு பார்ப்போம் காங்கிரீட் கட்டடங்கள் தான் இருக்குது. நான் காங்கிரீட் காடுகள்லேருந்து வந்தேன். ஆனால் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் என்ன வரைய இருக்கணும்னா. அப்புறம் அந்த காங்கிரீட்டுக்குள்ள இருந்து அந்த நகரமய வாழ்க்கையோட அபத்தங்களை பேசுகிறேன். இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆதவன் வந்து காகிதங்களை என் பேர் ராமகிருஷ்ணனே அதிகமாக எழுந்ததுன்னா இந்த மோஸ்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாடர்னிட்டிங்கிற பேருக்குள்ள ஒரு குடும்பம் சிதறம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவர் எழுதுகிற கதைகள். ஆனால் அந்த மாடர்னிட்டி அந்த நவீன வாழ்க்கைங்கிறதே ஒரு அபத்தம் வரதா பேசுவார். ஆனால் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பு அது நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் தோணுச்சு ஆதவன் எழுதின காலகட்டத்துக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு அபத்த காலகட்டத்துக்கும் நடுவில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இதில் நான் எதை பதிவு செய்ய முடியுங்கிறது தான் எனக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு. என் கதைகள் மூலமாக நான் அதுக்கு பதில் அளிக்க முயற்சிட்டு இருக்கேன். கார்த்திக் ஊழியர் வந்த மாதிரியான நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. வரும்போது இன்னும் நானும் ஒரு நல்ல கதை சொல்லி அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்குள்ளே ராஜநாராயணன் அந்த கிராமத்துல இருந்தா எல்லா படைப்புகளையும் பண்ணியிருக்காரு. இயல்பு ஒரு ரைட்டர் இருக்கிறார்ல. ஆனா கீராஜன் இடைசவங்கிற கிராமத்துல தான் கோபுர கிராமம். கல்யாண சகோதரி பெண்ணிய அப்போ நினைவுகள் வந்து எங்கேயோ நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கிறதா நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. இப்போ இவன் கார்த்திக் எழுதுறான் அப்படின்னா ஊர்ல இருந்தாலும் ஊர்ல தான் எழுதுவான். ஆனா அது கொஞ்சம் பின்னாடி இருக்கும் நினைக்கிறேன். அதான் பிரச்சனை கேட்டுங்களா. இப்போ இவர் காங்கிரீட் பண்ணா இவர் ஒன்று தேடிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற தலைமுறை. நான் வந்து 80 தேர்ந்தேன். ஆனால் அதை இங்கே நான் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதோட சேர்ந்து நான் இந்த இதையும் நான் சேர்த்து பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்புறம் சார் கேட்ட கேள்வி என்னன்னா இந்த வடிவம் இந்த ஒரு சிறுகதை இவ்வளோதான் அப்படின்னா ஒரு பிரச்சனை என்ன எழுதுனா ஒரு சிறுகதை எழுதும்போது சிறுகதை தான் நம்பி எழுதுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாவல் ஆகிட்டது. இல்லையே இது சிறுகதையா இல்லை, ஏன் நாவல் ஆகுது, ஏன் இது சிறுகதையை முடிச்சிட்டோன்னு நமக்கு தோணுதுன்னா ஒரு கதையில திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கதாபாத்திரம் பயங்கரமாயிடும். எனக்கு தெரிஞ்சு சிறுகதையோ இதை எழுத்து கூட நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு மலைப்பாதையினுடைய திருப்பம் தான் நினைக்கிறேன். என்ன விட நடந்தது எழுத்துல என்ன ஆயிடுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பெருசாக நிற்குது. ஐயோ என்ன ஆயிடுது அப்படி சிறுகதையாக முடிச்சிட்டோம் ரொம்ப தப்பு ஆகுது அப்படின்னு ஆயிடுது. அப்போ இப்போ சொன்னாங்க தீராக்குறை மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸ் வருது. ஆனால் ஏதோ குறைஞ்சிட்டுது அப்படின்னா ஐயோ இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமாம் போது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால நாவலாக மாறிடலாமான்னு தோணுது. ஆனால் சிலது வந்து பெருசாக தேவைப்படுற ஏன் இவ்வளோ எழுதணும், இதுக்கு அவ்வளோ எழுதிருக்கலாமேன்னு தோணுது. இது ரெண்டுமே இருக்கு எழுதும்போது. அது சிறுகதை வடிவத்தை தீர்மானிக்கு. சிறுகதையாக எழுதணும், இது நாவலாக எழுதணும், கட்டுரையாக எழுதணும் ஒரு முடிவு வருது இல்லை. அந்த முடிவை எப்படி எடுக்கிறோம்? முன்னாடி கீரா கிட்ட கேட்டதுலேருந்தே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வேட்டையாடி சமூகமாக இருக்கும்போது வேட்டையாடி முடிச்சுட்டு வந்து சுற்றி உட்காந்துட்டு எல்லாரும் கதை பேசுவாங்க. அவங்களுக்கு அயற்சி வர்ற அளவுக்கு இவனை வந்து ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க எப்போ ஒன்று அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா கதை நீண்டுக்கிட்டே போகும். அவங்க வந்து இதோட போதும் அப்படின்னு முடித்து அந்த சோறு விடுற அந்த நிமிடத்தில் கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். நான் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா பாக்கியமான சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு கதாபாத்திரத்தோட விசுவரூபம் அவங்க வரும். அப்போ அவனை பற்றி கொண்டு போகணுமே, ஏதாவது ஒன்று இவனை பற்றி சொல்லிடணுமே அப்படின்ட்டு. ரெண்டாவது எனக்கு இன்னைக்கு நான் கதை எழுத போகிறேன் அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு மாதமாக ஒரு கதை மண்டைக்குள்ளே இருக்குது, அதை எழுதணும். ரமேஷ்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு கதையும் சார் கூட சொல்லியிருக்காரு, அப்படியே வச்சுக்கிட்டே தெரியுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
நான் திடீர்னு ஒரு நாள் உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் எழுத ஆரம்பிக்கும் போது அது கதையாக மாறிடுது. அதுக்குள்ளே நான் எப்போவோ போன பயணத்தில் யாரையோ சந்தித்த ஒரு மனுஷனோட வார்த்தையை எடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். அவனை பற்றி இது சொன்னால் போதும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோமா, பதிவு பண்ணியிருக்கோமா, அந்த கதையோட தேவை ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நான் முடிவு செஞ்சுக்கிறேன். ஆனால் தேவையோட படிக்கிறவனை அயற்சி பண்ணாமல் முடிச்சுக்கிறேன். அது 2 பக்கமாக இருந்தாலும் முடிக்க முடியுது. 40 பக்கங்களுக்கு அது அயற்சி இல்லாமல் கொண்டு போக முடியும்னாலும் அதை கொண்டு போக முடியுது. இதுக்கு நான் 3 கதாபாத்திரம் தான் கொண்டு வரணும். ஒரு எழுத்தாளர்கிட்ட நான் வந்து பேட்டி எடுக்க போயிருக்கும்போது அவர் என்கிட்ட வந்து அவர் நடந்துக்கிட்ட விதமும் வந்து ஒரு பக்கம் அவர் வாயில் வந்து வார்த்தை வராதான்ற மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். ஆனால் அவர் வந்து கதை எழுதுறிய அப்படியே 10 வயசுல ஆரம்பித்து 40 வயசு வரைக்கும் கொண்டு போறிய கதைக்குள்ளேயே அப்படி பண்ணுற கதைன்னா இந்த ஹாலில் நடக்கிற 1 மணி நேரம் நிகழ்ச்சி மாதிரி முடியணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது இப்படி சொல்கிறாங்க. இப்போ சாரோட செவிலியர் காய்க்கும் மரம்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசுல ஏக்நாத் சார் இருந்தது. அந்த சின்ன வயசுல ஒரு வாழ்க்கை தான். மூத்தப்பா அடிக்கிறது, அந்த பையன் வளர்றது, அந்த வளர்ற காலகட்டத்திலேயே அவன் புறா வளர்ப்பான். தென்னை மரத்தை பற்றி ஒரு இது கதை தலைப்பை தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். மூத்தப்பா பற்றி ஒரு கதை எழுதிருப்பீங்க. அதுதான் கதையை சொல்லுங்க. அவனோட ஒரு புறா வாங்கிட்டு வந்து நிறைய அரிசி ஆர்வத்தில் போட்டு அதை தின்னு செத்து போயிடுவோம். அப்புறம் அப்படியே அவங்க பண்ற அந்த அவ்வளோ சேட்டைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு கதையா கதை சொல்லி அது வந்து அம்மாவும் மரங்கள் வளர்ப்பாங்க. நான் தலைப்பு தான் 2 கதை இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தை ஃபுல்லாக அப்படியே பதிவு பண்ணி ஒரு கதையாக கொடுத்துருவாங்க. நான் அதுலேருந்து தான் நான் வந்து எனக்கான ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு தேனடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சின்ன பசங்க சேர்ந்து தேன் எடுக்க போகிற ஒரு அந்த அனுபவத்தை வந்து கதையாக இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஊரில் நடந்த நிகழ்வையும் சேர்த்து கொண்டு வரேன். ஸோ பயிற்சி அடையாமல் அதே நேரத்தில் என்ன நோக்கம் அந்த கதைக்கு இதை வந்து சொன்னால் எனக்கு தேவை இருக்கும் அப்படின்றத பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாதுன்னா அதை கதையாக எடுத்துக்கவும் இல்லை, எழுதுறதும் இல்லை. சில நேரம் அதை கட்டுரையில் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மசாலா பொடி அஞ்சரை பெட்டியில் மாதிரி அங்கே போட்டு வச்சுக்கிறோம். நல்ல சமையல் வரும்போது பண்ணுவாங்க. சரி, அதாவது நானும் வந்து வாழ்க்கையில் இருந்து தான் கதைகள் எழுதுறேன். இடையில வந்து ஊர்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார். கோயில் முறைக்கு வந்து சாமியார் போது இப்போ இந்த வருஷம் சாமியாருக்கு வந்து சம்பளத்துக்கு ஆள் வச்சிருவாங்க. பயங்கர ஆச்சரியமாக போச்சு. சம்பளத்துக்கு எப்படியா சாமியார் இருக்கீங்க, அடுத்த சைட்டு ஒரு கதை உருவாயிடுச்சு. கதை உருவாயிடுச்சு. சரி இது எப்படிதான் எழுதலாம் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு மாதம் 1.5 மாதம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வாட்டி போகும்போது என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கான். அங்கே வந்து ஒரு ஊரில் ஒரு கோயில் கூடத்தோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவன் அங்கேருந்து எனக்கு சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு. ஸோ அந்த கதையை வந்து அவன் சொன்ன சம்பவங்களை வந்து நான் இந்த கதையோட சேர்த்து வந்து என் மைண்டுக்குள்ளே ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு எழுதுனேன். இப்போ எழுதும்போது ஒரு இடத்துல வந்து போதும்னு அதான் முடிவு பண்ணிடுச்சு. இதுதான் அப்படின்னா ஓகே என் வழி வரணும் முடிஞ்சிருச்சு. அந்த கதை வந்து என்ன கதை தலைப்பு? அவர் கதை எழுந்தவனே அதை மறந்துட்டாரு. இப்போ இதை ஒட்டி நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்த குறிப்பாக வந்து பொன்வாசியவன் வந்து இந்த கதை தொகுத்ததுனால நேரடியாக எல்லோருடையும் ஆசிரியரையும் தெரிஞ்சிருக்கு, பிரதியும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இது எப்படின்னா, ஒரு காலத்தில் நம்மளுடைய மகாபலிபுரம் அங்கங்கெல்லாம் சிற்பங்கள்லாம் பிரமாமான சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செஞ்சவன் யார்? கருப்பா வெள்ளையா, நட்டையா குட்டையா, அவன் யாருமே நமக்கு தெரியாது. ஆனால் சிற்பங்கள் மட்டும் இருக்கு. ஆனால் நவீன ஓவியர்கள் எடுத்து பார்த்தா அந்த கேன்வஸ்க்கு முன்னாடி அந்த ஓவியர் எடுத்து வந்து நிறுத்துறாங்க. இவர் பண்ண ஓவியம் இது, இவர் யாருன்னா இவர் யாரு என்ன, இது இவரை பற்றி முழு தகவலும் கொடுக்குறாங்க. அப்புறமா அவர் பண்ண ஓவியம்னு காட்டுறாங்க. அதை மாதிரி 2த்தையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு பொன் வார்த்தைவனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எழுத்தாளனையும் தெரியுது, அவன் எழுதின மேட்டரும் தெரியுது. இப்போ எனக்கும் அது போல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ நாஞ்சில் நாடன் நான் எல்லாம் வந்து மும்பையில் ஒன்றா இருந்தோம். இப்போ நாஞ்சில் நாடன் அவங்கெல்லாம் ஒன்று மகேஸ்வரி உத்யான் ஒரு இது இந்த பார்க் இருந்தது. அந்த பார்க்கில் போய் உட்காந்து பேசுவோம். நான் நாஞ்சில் நாடன், ஞான ராஜசேகரன், அந்த பாரதியார் படம் எடுத்தார், எல்லாரும் உட்காந்து பேசுவோம். நாஞ்சில் நாடன் இப்படி தலையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி படுத்தாருன்னா படுத்தபடியே இருப்பார் மணிக்கணக்கா.
கை வலிக்காதையான்னு வலிக்காது அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு என்ன இடம் நான் சீக்கிரம் கூட்டிட்டு போறேன், ஏன்னா எனக்கு ஒரு கதை கிடைச்சிருச்சுன்னு. எனக்கு புரியாது இது எப்படி கதை கிடைச்சதுன்னு. பேசிக்கிட்டு கதை அவர் வந்து அப்போ வந்து பேச்சுலர், அவர் திருமணம் ஆகலை. அவர் எழுதுறதை நான் பார்த்துருக்கேன். பாயில புரண்டு புரண்டு இப்படியும் அப்படியும் புரண்டு புரண்டு எழுதிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இப்போ ராஜநாடகம்லாம் கதை எழுதி பார்த்தோம்னா அவர் எங்களுக்கு கதை எழுதும் போல தோணுச்சு. அப்போ கதை எழுதுனாக்கா ஏதாவது ஒன்று உறுத்தணும் இல்லை, கதை எழுதணும்னா அது நம்மளை ஏதோ ஒன்று வற்புறுத்தணும். அப்போ வந்து தாராவியில் ஒரு கலவரம், தாராவின்றது ஆசியாவிலேயே பெரிய சரி இல்லையா, அதில் ஒரு கலவரம் நடந்திருக்கு. நான் மும்பை சென்னையிலேருந்து போயிருக்கேன், நான் அங்கே ஒரு பேங்க் ஆஃபீஸர் நான். அப்போது சொல்கிறாங்க என்னுடைய பிஎம்ஸ் எல்லாம் அங்கே தாராவியில் இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்க நாடார்களுக்கும் ஹரிஜனங்களுக்கும் அங்கே சண்டை, 2 பேருமே அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. ஆனால் எங்கேருந்து இவங்களுக்கு தான் நாடாம் தான் ஹரிஜனன் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பயங்கர சண்டை, வெட்டு குத்து நடக்குது. அப்போ நான் யோசிச்சு ஏன் 2 பேருமே சோத்துக்கு தாளம் போடுறாங்க, அப்புறம் ஏன்டா ஊரை விட்டு வந்து இங்கே வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. அப்போ நான் நினைச்சது ட்ரெயினில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வீட்டுக்கு போகிறதுக்கு நின்றுக்கும் போது பார்த்தா ட்ரெயின் மேலெலாம் ட்ராவல் பண்ணுவாங்க பாம்பேல. பல பேர் ட்ரெயின் மேலே ரொம்ப நிம்மதியாக உட்காந்து போவாங்க. அப்போ அந்த உட்கார்ந்த ஒருத்தனை கதாபாத்திரமாக நினச்சிக்கிட்டாங்க. அவன் பேர் என்ன, சொரிமுத்து, திருநெல்வேலியில் தான் வந்தான். அவன் இந்த தாராவிலே இப்போ சண்டை நடந்துக்கும் போது போய் இறங்கினான்னா என்ன நடக்கும் அப்படின்னு அப்படியே ஓட்டின போது அந்த சொரிமுத்துன்ற ஒரு கதாபாத்திரம் தெற்கு இறந்தகுளம் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு சொரிமுத்து ட்ரெயின் மேலே உட்காந்துட்டு போகும்போது பிக் பாக்கெட் அடிக்கிற மாமா. பிக் பாக்கெட் அடிக்கிற நேரத்தை தவிர மீதி நேரத்தில் ட்ரெயின் மேலே தான் ட்ராவல் பண்ணுவோம். டியூட்டியில் இல்லாத நேரத்தில் ட்ரெயின் மேலே அவன் இறங்கி அந்த தாராவியில் நிறைஞ்சு போகிறான் ராத்திரி. அப்போ யோசிக்கிறான், நம்ம யார் கூடயுமே சண்டை போட முடியாமல் போகுது. நம்ம ஒரு நாடான்னு தெரிஞ்சால் அவங்களோட சேர்ந்து என்ன வெட்டலாம், தலித்துன்னு தெரிஞ்சால் இன்னொருத்தன் வெட்டலாம். நமக்கு எவன்னு தெரியல, ஸ்கூல்லேயே படிக்கல, நமக்கு ஜாதியை தெரிய போயிடுச்சு. இதெல்லாம் அவன் மனசுல இருக்காமான்னு நான் எழுதுறேன். ஸ்கூலில் படிக்காது ஜாதியை தெரிய போயிடுச்சு, நம்ம அம்மா நம்மளை படிக்க வைக்காம போட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போகிறான். போகும்போது அவங்க வந்து அவன் நுழைஞ்சு அப்படி போகும்போது இந்த நாடார்கள் பகுதியும் அரிஜனல் பகுதியும் தாண்டி போகும்போது அவனை போட்டு அடிக்கிறாங்க. அரிஜனங்களும் அடிக்கிறாங்க, நாடார்களும் அடிக்கிறாங்க. ஏன்னா அவன் யாரும் தெரியாது. அந்த சாகும்போது நான் கடைசி முடிச்சிருப்பேன். தன் சாதி எது என்று தெரியாத ஒரு சொரிமுத்து சாதி சண்டையில் செத்து போனான் அப்படின்னு. அதுக்கு என்னங்க சாதி சண்டையில் செத்து போனாங்க. இது வந்து நாதநாடு என்ன சொன்னார், உடனே நீங்கள் அது வந்து ஒரு போட்டிக்கு அனுப்புங்க எதுக்காவது அப்படின்னாரு. இந்த நேரத்தில் எனக்கு எந்த போட்டி தெரியுது. அப்போது திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் ஒரு போட்டி நடத்தினாங்க. நான் அதுக்கு கதைக்கு அனுப்பினோன்னா அது எனக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க. திருவனந்தபுரம் சிறந்த சிறுகதையில். இன்னும் பம்பாயிலேருந்து எனக்கு டிக்கெட் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஒரு பேங்க் ஆஃபீஸர், நான் இதோட பேங்க் ஆஃபீஸர் நினச்சேன், ட்ரெயினில் போனவன். அப்போ ஒரு எழுத்தாளர் நினச்சின்னு போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கன்னியாகுமரி வரைக்கும் போகணுமே. கன்னியாகுமரி போய் அவ்வளோ தூரத்தில் பக்கத்து பேசஞ்சிட்டுலாம் எழுத்தாளன் இதுக்காக போகிறேன் சொல்லிட்டு போனேன். இப்போது என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த கதையை என் மனசுக்குள்ளே ஓட்டி எழுதிட்டேன். நீங்கள் எல்லாருமே சொல்கிறதுலாம் பார்த்தா பெரும்பாலும் ரொம்ப ஆட்டோபயோகிராபிக்கலான விஷயத்தை தான் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்க எல்லாருமே ஆட்டோபயோகிராபிக்கலான விஷயத்தை எழுதிருக்கீங்க. ஆனால் ஒரு மௌனியை போல, மௌனி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோபயோகிராபிக்கலாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் மௌனி வந்து எடுத்து செய்கிற விஷயங்களை பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு அப்சாக்ட் பெயிண்டிங் மாதிரி. இப்போ சாரை கூட நான் பார்த்து ஆச்சரியப்படுறது. சார் என்ன செய்வாரா, அவருடைய ஸ்டுடியோலேருந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்காக பண்ணுறீங்கன்னு ஷோ ஏதாவது வைக்க போறீங்களா? இல்லை. ஏதாவது
இப்போ ஏதாவது யாராவது கேட்டிருக்காங்களா, கமிஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இல்லை, எதுக்கு பண்ணுறீங்க? சும்மா பண்ணிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு. இப்படி சந்தோஷத்துக்கு பண்ணவங்களா தான் தெரியுறீங்க நீங்கள் எல்லாம் கதை எழுதினவங்கெல்லாம். ஆனால் கதை எழுதுறத ஒரு வேலையாக செய்கிற பல பேர் இருக்காங்க, பத்திரிகைகள் இருக்காங்க. பத்திரிகையில் இருக்கவங்களும் இன்னைக்கு ஒரு வாரம் கதை கொடுத்தாகணும், அவர் எழுதுறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெக்னிக்குன்ற அம்சத்தை பற்றி நம்ம யாருமே பேசலை. எல்லாம் உள்ளுணர்வின் வழிகாட்டில் எல்லாமே கதை எழுதணும், இதெல்லாம் உட்பட. ஆனால் எந்த கதையாவது படித்து அதனுடைய பாதிப்பில் நம்ம இப்படி கச்சிதமாக செய்யணும். இப்போ ஒரு 17 திருப்பினார். அவர் வந்து ஒரு கச்சிதமான வடிவத்தை பற்றி அவருக்கு மனசுக்குள்ள ஒன்று யாராவது படித்து ஏற்படுத்தி இருக்கிறதா? அதுபோல் சிறுகதைன்னா இப்படி இருக்கணும், ஒரு லட்சிய வடிவம்னு உங்களை யார் யாருக்கு என்னென்ன தோணுது? இன்றைய சிறுகதைன்னா இப்படி தாங்க இருக்கணும். இந்த கதைகள் பற்றி சொன்னீங்க இல்லையா நீங்கள்? இப்போ உங்கள் கதைகளில் மோகினி மாதிரி இப்போ படிக்கும்போது இந்த விளிம்பு கப்பா தொகுப்பில் எனக்கு தோணு சித்தராஜ் பொன்ராஜ் கதை வந்து அகவயப்பட்ட கதை, ஒரு ரமேஷ் அந்த மாதிரியான கதை. மற்ற கதைகள்லாம் ரமேஷோட கதையெல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரியான நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய கதைகள், அந்த அகவொலி சார்ந்து செயல்படுற கதைகள், அந்த மாதிரி கதைகள் இருக்குது அதில் நிறைய. அப்போது ரமேஷ், உங்களை வந்து அந்த கதை எழுதுறதுக்கான நிர்பந்தம் ஏற்பட்டது? ஒன்று தான். நிர்பந்தம்னா நான் எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, ரொம்ப முன்னாடி இருந்தே இதை சொல்லலாம். இப்போ எங்களோட இயல்பு பறிக்கப்பட்டதுலேருந்து தான் நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு காடோடி மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கிராமத்துல இருந்து ஒரு காடோடியான லைஃப், 23-24 வயசு வரைக்கும் ஒரு காடோடியான வாழ்க்கை வந்து முழுக்க நகரத்துக்கு வந்தாச்சு. நகரத்துக்கு வந்ததுக்கும் அதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்ததுக்கும் நான் வந்து தொடர்ந்து கவனித்தது யார் அப்படின்னா பெண்களாக தான் இருக்காங்க. இது வந்து இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால், இது எங்கள் அம்மாவை வச்சுட்டும் சொல்லலாம், எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றா, ஒரு பொண்ணு வந்து கர்ப்பம் ஆகிறா, இது எல்லாமே இருந்துச்சுன்னா முதல்ல வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுவாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி. அப்போ நான் வந்து ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்த டைம், அவ்வளோதான் நான் படிச்சிருக்கேன். ஒரு டவுசர் போட்டுட்டு இருந்த பையன், எனக்கு நல்லா தெரியும், நான் லுங்கி கட்டில் டவுசர் போட்டுட்டு இருந்த பையன். இப்போ எனக்கு காதில் விழக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இதுதான் இருக்குது. தொடர்ந்து என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, என் கர்ப்பம் கல்யாணம் வைக்கிறோம், இந்த மாதிரி முழுக்க பெண்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் அங்கேருந்து அதை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கே கிடைச்ச அப்சர்வேஷன் வந்து எனக்கு நிற்கவே இல்லை, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. காலேஜ் முடிச்சு தொடர்ந்து வந்துட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட இயல்பு என்னென்னா, நான் வேடிக்கை பார்ப்பேன். எந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தாலும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியும். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்குது. எந்த விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் என்னால் அதை வேடிக்கை பார்க்க முடியும். அப்படி நான் வேடிக்கை பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த கேரக்டர் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ ஒரு முகத்தை பார்க்குறேன், ஒரு உருவத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க கண் மூலமாக எனக்கு ஏதோ ஒன்று கடத்தப்படுறதா நான் வந்து முதல்ல நம்புறேன். அப்போ இவங்களோட இயல்பு என்னவாக இருக்கும், இவங்களோட கேரக்டர் என்னவாக இருக்கும்ன்றத நான் முதல்ல வந்து சம்பவத்திலேருந்து கதை எடுக்கிறத விட நான் அந்த கேரக்டரை முடிவு பண்ணதுக்கப்புறம் அதில் நான் ஒரு கதை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து புறம் சார்ந்துன்னா நிலம் சார்ந்தோ இல்லைன்னா இப்படி ஒரு பாலத்தில் ஒரு மரத்தடியின் கீழ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க ஒரு பெண்ணோட அகம் சார்ந்து மட்டுமே எழுதுறதுக்கு இது ஒரு காரணமும் கூட. என்ன கேட்டீங்க சார்? அதனால எனக்கு அது அந்த எழுத தூண்டுறதுனால கரெக்டாக சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நடப்பது பேசும்போது ஜி நாகராஜனை பற்றி ரெஃபரன்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் வந்து கீராவை பற்றிய ரெஃபரன்ஸ் வந்தது. இப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போது தமிழில் எடுத்தால் 4 மேஜரான வகை மாதிரிகள் ரொம்ப பிராடாக பிரித்தா எடுக்கலாம். ஒன்றுன்னா 4 பெரிய பழைய எழுத்தாளர்கள். ஒருத்தர் யார்? மௌனி. அவர் ஒரு வகையான அகவயமான கதைகளுடைய ஒரு பிதாமகர். புதுமை பித்தன் ஒரு அவன் வந்து ஒரு சமூகம் சார்ந்த
ஆனால் அதீத கற்பனைகளையும் தொடரக்கூடிய ஒரு கதை சொல்லி எதிர்க்கிறது சமூகத்தினுடைய கருத்துக்களை எதிர்கொள்கிற விதத்தில். அதுக்கு அடுத்தது சுஜாதா, ரொம்ப பிரபலமானவங்க. சுஜாதாவுடைய கதைகள்லாம் வந்து ஒரு நகரம் சார்ந்த, ஆனால் அதே சமயம் ரொம்ப ஒரு மேம்போக்கு மாதிரியே இருக்கக்கூடிய கதைகளையும் கொஞ்சம் கேளிக்கை, கொஞ்சம் பிஷ்படுத்தணும், வாசகனை பிஷ்படுத்தணும் அப்படின்னு ஒரு வாசகனை பற்றி ஒரு அக்கறையோட. நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, வாசகனை பற்றியே யோசிக்கலை. இப்போ சார் ஸ்டுடியோவில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் சுஜாதா கமிட்டியில் வாசகனை கவனத்தில் எடுத்துக்கிட்டே எழுதியிருக்காரு சுஜாதா. அது மாதிரி எழுதுகிற ஒரு வகை. 4வது வகை வந்து இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கலந்துரையாடலில் பெண் எழுத்தாளர்கள் யாருமே வராமல் போனது தான். ஏன்னா இந்த பெண் எழுத்தாளர்கள் வராமல் போயிருந்தால் அவங்க இதை பற்றியெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிச்சயமாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண் எழுத்தாளர்களில் கதை எழுதுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, கவிதை எழுதுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து நான் இருக்கிறேன், அவங்க வந்து ரொம்ப உடல் உழைப்பு தரதுக்கு தயாராக இல்லையோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா கவிதை எழுதுவது என்பது சோம்பேறிகளுக்கும் சுலபமானது. இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஆமாம், வந்து பெண்கள் வந்து ஒரு ஆண் கதை எழுதுறதுக்கும் பெண் கதை எழுதுறதுக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி மீதி இருக்க நேரத்தை தான் அவங்க எழுதுறாங்க. அவங்க வந்து குடும்பம் சாப்பிட்டு மீதி இருக்க குரல் தான் அது. அதனால அந்த குரலில் கதை எழுதுறதுக்கு தான் போதுமானது. ஏன்னா ஒரு கதை எழுதுகிற அளவுக்கோ நாவல் எழுதுகிற அளவுக்கோ ரொம்ப வசதியான அம்பை போன்றவர்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நிறைய எழுதிருக்கலாம். அது வேறு விஷயம். அது இல்லை நமக்கு. அது ஒரு இந்த விவாதத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனம். இன்னொரு முறை கூட இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, முழு நாள் நிகழ்ச்சியாக கூட வச்சு பண்ணலாம். அதாவது கல்லூரி இல்லாத மாதிரி எதுவும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது எல்லாரையும் முறை இது நம்ம ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணது. இது வந்து ரொம்ப புதன்கிழமை தான் இதுக்கான. இதில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பெரும்பாலும் ஒரு மிகை உணர்ச்சி சார்ந்த விஷயம். நீங்கள் சொன்ன எல்லாமே இப்போ எதை பற்றியாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நினச்சி போது. ஏக்நாத் சொன்னது வந்து சாமியாடிக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருவோன்னு ஒரு அதிர்ச்சி. இப்படிலாம் சாமியாடிக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு இருக்கிற ஒரு ஆங்காரம், ஒரு இது வந்துடுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுலேயும் ஒவ்வொரு மிகை உணர்ச்சி இருக்குது. அதை உடனே கொண்டு தீர்க்கணும் நம்பாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த மிகை உணர்ச்சி இல்லாமலே நம்ம கதை சொல்கிறதுக்கு நம்ம என்னைக்காவது இப்போ அசோகமித்திரன் பாடி இருக்குல்ல, அசோகமித்திரன் ரொம்ப அதை வந்து அந்த உணர்ச்சிக்கே போக மாட்டார், வெறும் அப்படியே சொல்லிட்டு போவார். ஆனால் அது உள்ளே வந்து மணலுக்கு கீழே வர்ற நதி மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடும். அது மாதிரியெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா நம்ம? இன்றைய சிறுகதையினுடைய குணாம்சமாக எது இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கிறீங்க? இவங்க பேசின யாருமே மிக உணர்ச்சியா இருந்ததா தெரியல. அவர் சொன்னதுக்கு நம்ம எழுதுன ஸ்டைல் மிக உணர்ச்சின்னு சொல்லுது. அவங்க எழுத வந்ததுக்கு காரணம் அவருக்கு சொன்னதுல சரவணன் சொன்னதை எடுத்தாக்கா எல்லாமே வந்து பெரும்பாலும் அந்த உணர்ச்சியிலிருந்து தோன்று ஏன் கதையை வந்தேன்னு சொன்னா இதனால. இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க எல்லாருமே வந்து இப்போ இன்றைய காலத்தில் எழுத வந்திருக்கீங்க. அப்போ இதுவரை எழுதுகிற கதைகள்ல பலகீனமான விஷயங்கள் நீங்க எதை யோசிச்சீங்க? முன்னாடி சொன்ன ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் நினைக்கிறேன். ரமேஷ் அக்ஷன் பேசுனதை நான் கேட்கல. ஏன்னா இங்க எல்லாருமே சுய அனுபவங்களை மையப்படுத்திய ஒரு கதைகளை எழுதுனதான் நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க. அதை தாண்டிய ஒரு விஷயம் இல்லை. நான் அதை அப்படி பார்க்கவே இல்லை. இதுக்கு எல்லா கதைகளும் சுய அனுபவங்கள் மைய ஒரு கதைனா அந்த எழுத்தாளர் முன்னாடி வந்து நின்றுவேன். மாறா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் மறுபடியும் கார்த்திக்குள்ள இந்த கதைக்கே வரேன். வல்லங்கிற ஒரு கதை எழுதிட்டார். அது ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு கதை. ஆனால் இந்த கதையை இப்போ நான் வேறு யார் மூலமாகவோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வேறு நாடுகளில் வருதுன்னா இது 2 கடலோர மாவட்டங்களுக்கான கதை. அது வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடற்பட்டி கதைகள். அப்போ நம்ம அதை வெறும் சுய அனுபவத்தோட கதையை ஒதுக்கிற போது ஒருவேளை அந்த சுய அனுபவத்தோட கதையாக இருந்திருந்தா
சமூக மனிதர்களை பொதுமைப்படுத்துறது தான் அந்த ஒரு காலம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கதையாக மாறும். வெறும் சுயனுபவமாக நின்றுச்சு அப்படின்னா அந்த கதை ஒரு வாசிப்புக்கு தகுதியுடைய ஒரு கதையாக இருக்கும். இரண்டாம் வாசிப்பு நம்ம நகர முடியாது, அல்ல அது சார்ந்த அரசியலை நம்ம மாற்றிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க கட்டுரை அந்த தரவுகள் உண்மைகள் அப்படி அதை மையப்படுத்தி எழுதாமல் சுய வாழ்க்கை சம்பந்தமாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆவணங்கள் இப்போ இருக்குது, நிறைய ஆய்வாளர்கள் விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ இவர் எழுதுகிற கதைகளாகட்டும், கரிசல் நின்று கொள்ளும் எழுதியிருக்காரு அரசன், அந்த கதையில கூட நிறைய தகவல்கள் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கதைகள் வந்து தகவல்கள் அப்படியே சொல்றதுக்கு பதிலாக அதை ஒரு கதையை மாற்றுறது மூலமா அதில் இருக்கிற இன்னும் உண்மைகள், டெக்னிக்கல் ரீதியான உண்மைகள், இப்போ அவர் சிலையை பற்றி அவர் எழுதியிருக்காரு, இந்த காலத்தில் அதை பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த மாடர்ன் கல்ச்சருக்கு அதுலேருந்து சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதை எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அதை பற்றி ஒரு கதை உருவாது பார்த்தீங்களா, தகவல்கள் இன்றையோடு படித்து நம்ம கடந்து போயிடலாம், கதை காலத்துக்கும் நிற்கும். அந்த கதையிலேருந்து அவர் அதை கொண்டு நான் சொல்ல விரும்புறது தான். நான் மேல்நாட்டு கதைகளை நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான காரணம் அது பொதுமைப்படுத்திய ஒரு கதாபாத்திரங்கள் நமக்கு கொடுக்குது. செக்காவை வந்து டெத் ஆஃப் கிளர்க் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. என்னோட அப்பா ஒரு குமாஸ்தா, எங்கள் அப்பாவை அந்த குமாஸ்தா கிட்டனால கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. நான் அந்த இடத்துல ஒருவேளை செக்காவை குமாஸ்தாவாக இருந்துட முடியுமா நான் யோசிக்கிறேன். எனக்கு அது நான் ரொம்ப நாள் தெரிஞ்ச செக்கா வந்து ஒரு டாக்டர் அப்படின்ட்டு அப்போ கண்டிப்பாக குமாஸ்தாவாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட ஒரு குமாஸ்தாவை பற்றி மிகச்சரியாக சொல்ல முடியும். நான் எங்கள் அப்பாவை பார்த்த ஒரு விஷயத்த எப்படி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க ஒரு டாக்டர் இப்படி ஒரு கதை எழுத முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வெறும் சுய அனுபவங்கள்லேருந்து அந்த கதைகள் கிடையாது, சுய அனுபவங்களை பொதுமைப்படுத்திய கதாபாத்திரங்களை தான் இந்த கதைகள் ரொம்ப தப்பு பண்ணிருக்கீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சுய அனுபவங்களை பேசுவது தவறு அவருக்கு. சுய அனுபவங்களை பேசுவது தவறு நான் சொல்லவே இல்லை. சுய அனுபவங்கள் இருந்து இவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலான ஃபிக்ஷனே வந்து ஆட்டோபயோகிராஃபிகள் தானே. பெரும்பாலான ஃபிக்ஷன் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நம்ம எழுத முடியும், தெரியாத பற்றி அந்த அளவு எழுத முடியும். அது எழுதலாம், அது வருஷத்தையில் அது இப்போ ரமேஷ் வித்யாவுக்கு தெரியும். திடீர்னு வந்து ஒரு கதை வேணுங்க, இந்த இதை பற்றி வேணும்போது அவன் வந்து அது நேரடி தொடர்பு இல்லைன்னா கூட அந்த ஒரு கதையை மேக்கப் பண்ணுவான், ஃபெப்ரிகேட் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டேஜில் வந்து கேரக்டருக்கு போயிடுவோம், மாஸ்டர் ஆகிடுவோம். இப்போ வண்ண நிறுவனம் சொன்னால் வண்ண நிறுவனம் சொல்லுவாங்க ஒரே இரவில் அது வந்து 5 கதை தான் எழுதுவார். அது எப்படி முடியும்? 5 கதை எழுதுவார் ஒரே இரவுன்னு சொல்லுவாங்க. அதில் இட்ஸ் மோஸ்ட் ப்ராக்டிஸு. அது ஆர்ட் வந்து இதுவாக இருக்கும். ஒரு பெரிய பெயிண்டராக இருந்தாருன்னா ஒரே நாளில் அவர் பல பெயிண்ட் பண்ணுவார். எல்லாமே ஃபுல் ப்ளெஷ்டாக ஃபைன் ஆர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி விஷயம் தான் அது. இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன்னா, முதலாவது ஒன்று தெளிவுபடுத்தேன், சுய அனுபவங்களை எழுதுவது எந்த விதத்திலும் சிறுகதையை கீழ்மைப்படுத்தாது. நான் அப்படி சொல்லலை. ஆனால் சுய அனுபவங்களிலிருந்து தோன்றி வர விஷயங்கள் தான் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு வார்த்தையை விட்டார்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணிக்கணும். அப்போ சுந்தர புத்தருக்கும் அவருக்கும் இடையில ஒரு மயிரிழை நூல் வருதுங்க. அவரும் டாக்குமெண்டேஷன் தான், இவரும் டாக்குமெண்டேஷன் தான். அவர் வந்து அதை கட்டுரைன்னு சொல்ல தயாராக இருக்காரு, இவர் கதை சொல்ல தயாராக இருக்காரு. பல கதைகள் வந்து வெறும் கட்டுரை பாணியிலே இருக்கிறது ஒரு டெக்னிக்காக வச்சிருக்காங்க இல்லையா? அதனால நான் அவங்க சுய அனுபவங்களை வந்து கேவலமாக சொல்லலை. அடுத்தது இல்லை, இப்போ தெளிவுபடுத்திக்கிறதுக்காக சொல்லலை. அடுத்தது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்றைய இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மறந்து போறீங்க நீங்கள் நினைச்ச பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லிடுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைய காலத்தின் சிறுகதை இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து அந்த மண்ணிலிருந்து வந்திருக்கீங்க. ஆனால் இந்த காலத்தினுடைய குணாம்சம்னு எதையாவது நம்ம இங்கே வெளிப்படுத்துறோமா? இந்த காலத்தினுடைய குணாம்சம் எது? அவர் சொல்லிட்டோம். சிறுகதையோட முழுமையோ இல்லை ஆரம்பத்திலேயோ வந்து ஒரு சுய அனுபவமாக இருக்கலாம். அதனால் எதுவாக போய் முடியுது, என்ன கதையாக மாறுதுன்றது வந்து ஒரு வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டருக்குள்ளே நம்ம வந்து போகிறதாகவும் மாறலாம். இப்போ என்னோடது நான் பிரிண்ட்க்கு நிறைய அனுப்புறதில்லை, ரீசன்ஸ் இல்லை. நான் ஒரே ஒரு கதை தான் இதில் வந்து கன்னியாடியில். அந்த கதை வந்து ஒரு ட்ரீம் மாதிரியான ஃபேமிலி இறந்து போகிறது மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்க ட்ரீமில் இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு இலங்கை ஈழத்தமிழரோட இங்கே இருக்கிற சில நெருக்கடிகளால் ஈழத்தில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் இருக்க நிர்பந்திக்கப்பட்டவரோட கதை. எந்த விதத்துலையும் நான் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இல்லை.
பட் அந்த கதை வந்து அதை பற்றி தான் பேசுது. ஸோ இது எந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து அது மாறுதுன்றது வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான், மேஜிக் தான். அது ஒரு ரெண்டாவது எழுத தூண்டுறதுன்றது வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன கனவு மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருந்து எழுத ஆரம்பிக்குது. இன்னொன்று வந்து என்னோடது பிரதிநிதியில் ஒரு கதை திரிபுரம்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த சல்மான் கான் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அது இல்லைன்னு வந்துடுறாரு. அவர் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் இருந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அவருக்கு சாட்சியாக இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து எங்கேயோ ஒரு ஊரில் அவர் வேலையை கூட நீக்கி மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரி பண்ணி எங்கேயோ ஒரு ஊரில் போயிட்டு ஐடென்டிட்டியே இல்லாமல் செத்து போயிடுது. இது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இந்த இன்சிடென்ட்ல இருந்து ஒரு சில எனக்கு கனெக்ட் ஆகிற சில எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எடுத்து எழுதியிருக்கும். அதனால சுய அனுபவத்தில் இருந்து இல்லை தொடக்கமோ இல்லை எங்கேயாவது ஒரு சில புள்ளிகளோ இருக்கும். நான் எழுதுன கதையில் இந்த கலையில் வந்த கதையில் ஒரு குழந்தை பேசுறது வந்து இங்கே நடந்து நான் பார்த்த ஒரு சின்ன 4 வரி. ஆனால் அது வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நடக்கிறதுக்கு எப்படி பொருந்தி போகுதுன்றது வேற ஒரு அனுபவமாக மாறுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து அந்த இன்னொன்னா மாறுற பாயிண்ட்ல தான் வந்து முழுசா வந்து அதனால சுய அனுபவங்கள்ல இருந்து ஆரம்பமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சில இதுவோ வர்றது இயல்பா நடக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாகவும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லுவோம். என்னென்னா சிவத்தம்பி அவர் எழுதின சிறுகதை தமிழ் சிறுகதை வரலாற்றின் தோற்றம் வளர்ச்சியின் புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் கதை எழுத வந்துட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் கதையாக எழுத்தாளன் நீங்கள் அந்த ஒரு இதெல்லாம் வந்தாலும் 100 ஆண்டுகளாக இங்கே வந்து ஒரு இயக்கமாக சிறுகதை வந்திருக்கு. அப்போ 100 வருஷம் விளையாடிக்கிட்டு இருந்த இப்போ கிரவுண்டில் நான் போய் புதுசாக பண்ணுறேன்னா அப்போ நான் அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுல நான் முதல்ல முடிவு பெறணும். அதுக்காக அப்போ நான் அதை முழு புத்தகத்தையும் உட்காந்து படிக்க முடியாது. ஆனால் அது என்ன நிகழ்த்துச்சு அந்தந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போது இங்கே சொல்லப்படுறது என்னென்னா, நம்மகிட்ட வந்து சிறுகதை வடிவமோ நாவல் வடிவமோ நம்மகிட்ட கிடையவே கிடையாது. அது வந்து மேலை நாடுகள்லேருந்து வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நம்மகிட்ட கதை சூழல் தான் இருந்துச்சு. அச்சுக்கோப்பு இருந்தங்கள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்மகிட்ட அந்த ஒரு வடிவங்களை வந்து நம்ம மாற்றணும். அது முன்னாடி வரைக்கும் கலந்துரையாடலோ இல்லை திண்ணை வழியாக கதை சொல்கிறதோ இந்த முறையில் தான் இருந்தது. 2வது பாண்டிய பேரரசு காலத்திலேருந்தே இதை எடுத்தோம்னா அது அப்படி தான் இருந்தது. நாயக்க மன்னர்கள் வந்து இங்கே ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ளே எந்த மாற்றம், மக்களுக்குள்ளே எந்த கிளாஷும் இல்லை, அதிகாரத்துக்குள்ளே கிளாஷ் இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை தான் அப்போ வந்து கதைகளாக உருவாகுது. அவங்களோட பிரச்சனைகளை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்த சூழலில் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மேலை நாடுகள்லேருந்து அதிகாரம் கைக்கு மாறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, படித்த சமூகத்துக்குள்ளே தான் அவங்களோட நாகரிகங்கள் பண்பாடு அவங்க மதம் பரப்புறதுக்காக தான் இங்கேருந்து செயல் வடிவத்தை நேரடியாக கதை வடிவமாகவோ இல்லை உரைநடைக்கோ கொண்டு வராங்க. அந்த உரைநடை யார்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துனா அடித்தட்டு மக்கள்கிட்டையோ இல்லை ஒரு கிராமத்தில் சாதாரண விவசாயம் பண்ணிட்டு இருந்த யார்கிட்டையோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அது பண்ணது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற கல்வி அறிவு பெற்ற அந்த ஒரு சமூகத்துக்கிட்ட தான் அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ அவங்க தான் அதில் முரண்படவும் செய்கிறாங்க. ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாலும் அவங்க முரண்படுறாங்க. அவங்க அதன் மூலமாக அந்த தன்னோட பிரச்சனைகளை எழுதுறாங்க. தன் சமூகத்தின் அந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலாந்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் அந்த உயர்குடி சமூக பெண்கள் தான் அங்கே கதைகள் எழுதுறாங்க. இப்போது அங்கே மிஸ்ஸஸ் கேஸ்கலாக இருக்கட்டும், பிராண்ட் சகோதரிகள், அவங்க யார் எழுதுனாலுமே அவங்க அங்கே அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் எழுதுறாங்க. இங்கே அப்போ அதுதான் மாறுது. இங்கே அப்போ சிறுகதை வடிவம் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. அது பரமார்த்த குறுக்கதைகள், ஈசாப் நீதி கதைகள் இந்த இதெல்லாம் ஒரு காலகட்டமாக சொல்லிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் பிரித்து ஒரு இதாக போட்டு பார்க்கும்போது இந்த மணிக்குடி எழுத்தாளர்களோ இல்லை அதுக்கப்புறம் சுதந்திர காலகட்டம் இந்த 1930 அந்த டைம்லலாம் வந்து காங்கிரஸ் எல்லாம் உருவாகிற அதுக்கு அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சொசைட்டிக்கு பேச வேண்டிய விஷயங்களா துண்டு பிரசுரங்களாகவும் பிரச்சாரங்களாகவும் அவங்க வந்து இந்த வடிவத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க தீவிரமாக சில விஷயங்களை முன் சொல்ல முடியுது. அதுக்கு அடுத்த காலகட்டமாக எடுத்துக்கிட்டோன்னா விடுதலைக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சிகள் இந்த 2 சக்திகள் இங்கே எழுது. ஒன்று தனித்தமிழ் இயக்கமாக ஒன்று உருவாகிறாங்க. இலக்கியத்தை வந்து தங்களோட அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்துக்கிற ஒரு இயக்கம் வருது. இந்த பக்கத்தில் திராவிட கழகம் காலம் வரும்போது அவங்க தமிழை எடுத்து அப்படியே அடித்து ஊற்றுறாங்க. அவங்களுக்கு அது தேவையாக இருக்குங்கும் போது இங்கே நிறைய பேர்
தமிழ்ங்கிற அந்த பற்று வர்றதுக்கே அந்த ஒரு இயக்கம் முக்கிய காரணமாக மாறுது. அப்போ தான் கல்வி கற்கிற சமூகம் மெல்ல மெல்ல உயருது. அப்போ தான் நான் என்ன மாதிரி நான் வந்து எனக்கு முப்பாட்டம் பாஸ்ட் இருப்பானா, அவன் மாடு வச்சுட்டு தான் இருந்தான். அவன் இலக்கியம் பேசல எதுவும் பண்ணல, அவன் கதை கேட்டான், கதை சொன்னான், இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இங்கே இலக்கியமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா, மேல்தட்டில் இருக்கிற அதை தெரிஞ்சுக்கிட்ட அதில் முரண்படுற அவங்க மட்டும்தான் அதை அந்த ஏரியாவில் அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒர்க்கு புதுசு, நான் அந்த எனக்கு விஷயம் இருந்தாலும் என் பாரம்பரியத்தில் யாரோ கதை சொல்லிகள் இருந்தாலும் நான் இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் என்னுடைய பண்பாட்டில் நான் எனக்கு என்னெல்லாம் இழந்துட்டேன், என்னெல்லாம் பேச மறந்துட்டேன், எனக்கு நடத்தப்பட்ட வன்முறைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்த தான் பார்ப்பேன். அதில் வந்து எனக்கு அந்த அந்த பாயிண்ட் ரொம்ப தேவையாக இருக்குது. எனக்கு அடுத்த தலைமுறை வரும்போது நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமா அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம். அரசு ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு, கிருஷ்ணமூர்த்தி இப்போ தான் முதல்ல பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன அந்த ராவா வர்றதுங்கிறது இப்போ தான் எங்களுக்கு நிகழ்ந்துருக்கு. அந்த அந்த தன்மையோடு வரும்போது நாங்கள் 100 ஆண்டுகளுக்குள்ள இப்போ நாவலே எடுத்துக்கலாம். இப்போ வர்ற அதிகபட்ச நாவல்கள் என்ன பேசுதுன்னா, சோழகர் தொட்டி பாருங்க, வீரப்பன் காலகட்டத்தில் அங்கே நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் அப்படியே தன்னோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இங்கே வந்து நான் தீஜாவையும் லாசாராவும் வந்து முன்னோடிகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பொழுது நீங்கள் சொன்ன ஒரு காலகட்டம் இருந்துச்சு. சுஜாதா நிறைய எழுதுனா பத்திரிகை கேட்டாங்க. ஏன்னா அப்போ வாசகர் வட்டம் உருவாயிட்டா அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பொழுதுபோக்கான அம்சம் அவங்க உயர்வாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ பொழுதுபோக்குறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்கும் பேசுகிறேன். அப்போ என்னெல்லாம் பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துச்சு அதெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் இழந்தோம் அதெல்லாம் சொல்லணும், எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது அப்படி இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணுறது தான் இன்னைக்கு எழுதுறவங்க அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரமேஷ் ராக்ஷன் பேசும்போதும் அந்த மறைவாக சொல்லப்பட்ட கதைகள் கீழே கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த விஷயத்துல தான் ரமேஷும் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்கிறாரு, அதை நேரடியாக தூக்கி போடுறாரு. யாரும் பேச மாட்டீங்கன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள எல்லாருமே வந்து புதுசாக வந்திருக்கோங்கிறத தாண்டியும் புதுசாக எழுத அந்த ஒரு பேசப்படாத ஏரியாவையும் பேச வந்திருக்கோம் அப்படின்றதுனால எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ, கலைத்தன்மை பற்றியோ, இல்லை இங்கே இது 100 ஆண்டுகளாக இங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம், டெம்ப்ளேட், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலைப்படுறதுக்கான நேரமும் இல்லை. நாங்கள் நேரடியாக எங்களோட குரலை சொல்லணும்னு ஆசைப்படுவோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச் அது. ரொம்ப அந்த தமிழ் இலக்கியம் 100 ஆண்டுக்கு முன்னாடி கான்டெம்பரரி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. ஏன்னா நம்ம பேசவும் தெரியாது. ஸோ அவர் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோட கதையை வந்து பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது வந்து சம்டைம்ஸ் இட் ஸ்டார்டட் அஸ் அ டாக்குமெண்ட்ரி. ஒரு பதிவு பண்ணுற விஷயமா தான் இருந்தது. எனக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து எனக்கு நடந்தது எனக்கு நடக்காது, நான் எழுந்தது நான் எடுக்காதது, அதை வந்து ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங் இட் அஸ் அ டாக்குமெண்ட்ரி ஆர் எஸ்ஸே. அதுக்கப்புறம் ஹவ் வி பில்ட் ஆன் தட் அஸ் அ ஸ்டோரி. ஸோ நான் வந்து இனிஷியலாக ஒரு என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை நரேட் பண்ணேன், என்னோட ஸ்டோரியை ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் அது வந்து ரொம்ப ராவாக இருந்தது. அதை வந்து ஒரு நாவல் வடிவில் கொண்டு போகணும். தென் ஐ ஸ்டார்டட் பில்டிங் ஸ்டோரிஸ் வந்து கடைசியில் வந்து இட் கேம் அவுட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஸோ இது வந்து என்ன நம்ம சொல்ல வரணும், என்ன நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்றதான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு இதுவாக இருந்தாலையும் எண்டிங் வந்து ஈவன் இஃப் யூ நோ தட் நடுவில் எந்த மாதிரியான கதையை நம்ம கொண்டு போகிறோம், அது வந்து நம்மளோட அனுபவமாக இருக்கலாம், நம்மளோட கற்பனை திறனாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சிறு கதையாகவே இதை வந்து நான் இப்போது மிகை உணர்ச்சி பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போது நான் விளிம்பு கப்பால் முழுசாகவே படிச்சுட்டேன். நான் இதில் இருக்கக்கூடிய 14 கதைகளை வச்சுட்டே நான் சொல்கிறேன். இல்லை மிகை உணர்ச்சினா அப்படி எதுவும் இது இந்த 14 கதைகளே நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் நல்லா நிதானமாகவே இருப்போம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லை, எங்கள் தலைக்கு மேலே இருந்து யாருமே அழுத்தம் இருந்தால் தானே மிகை உணர்ச்சிக்கான அவசியம் இருக்கும். எங்களுக்கு அழுத்தம் இல்லை, நாங்கள் மிக சுதந்திரமாக எழுதிட்டு இருக்கோம். விகடனுக்கு எழுதணும், குமுதத்துக்கு எழுதணும், குமுக அந்த மாதிரியான எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது. அதாவது புத்தக வடிவம் ஆக்குறதுக்கோ இல்லைன்னா சீக்கிரமாக அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த குருப்பீடம், அப்புறம் வந்து இந்த கை கால் பிடிக்கிறது, இந்த மாதிரியான எந்த சமாச்சாரங்களுக்கும் எங்களுக்கு இல்லை, தேவையும் படலை. அதனால் மிகை உணர்ச்சி வந்து வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை செய்திருக்கோம். அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு லவ் பிளே மாதிரி முதல்ல தொடங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப இப்போ தான் நம்ம வந்து மேலேருந்து சர்ஃபேஸ்லேருந்து போய்
அந்த கேள்விகளுக்கான இடத்த அப்படி தொட்டு தடவி இதெல்லாம் இருக்குதுன்னு வந்திருக்கோம். இந்த வார்மிங் அப் எக்ஸசைஸை பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த மாலை பொழுது போதுமானதாக இருந்திருக்கு. இப்போ பொன் வாசகன் ஆசைப்படுற மாதிரி இதை அடுத்த கட்டமாக நம்ம வந்து இன்னும் ஒரு பரவாயில்லான இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து நான் முதல்ல எதிர்பார்த்தவங்க தான் இப்போ வந்திருக்கீங்க. நான் பொன் வாசகன் படிக்கும்போது முதல்ல இந்த கனவு என்னென்னா இந்த கதை இந்த புத்தகத்தில் கதை எழுந்தவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விளிம்பு கப்பால் இருக்கிறவங்க கூப்பிட்டு வச்சு தான் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் மற்ற எல்லாருமே சேர்த்தோம். இப்போ வந்து இது போல் ஒரு நல்ல ஒரு மாலை நேரத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ அற்புதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு புத்தகமாக சிறிய புத்தகமாக இருந்தாலும் 16 பக்கம் புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு புத்தகமாக வடிவமைச்சு இதை வந்து பேசுறது காற்றுல போகாமல் அதை பதிவு செய்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர் பொன் வாசுதேவன் தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போ இந்த கிரியேட்டிவ் போராட்டத்தினுடைய கனவை கண்டவராக இருக்கிற நம்மளுடைய மீடியா சிஸ்டர் நன்றி சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது எனக்கு ஒரு அலர்த்த மகிழ்ச்சி. இங்கே பேசிய ஒவ்வொருத்தரும் மனம் விட்டு பேசினார். சிறிதே அவர் ஒரு அனுபவபூர்வமாக வருகிறார்கள். நிகழ்ச்சி எல்லாரும் நகரில் குறிப்பாக சொல்லக்கூடியது வழிபட வழி. இதெல்லாம் எங்களுடைய ஆர்வம். அதுக்காக அந்த வந்திருந்த எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இதை அடிக்கடி நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் இந்த விழாவுக்கு வந்ததுக்காக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாக என்னுடைய இந்த புத்தகத்தை நான் கொடுக்குறேன்.